நாம இப்ப பார்க்க போற சாப்டர் Morphology of Flowering Plants. அது என்ன Morphology? Yes, Morphology-னா என்ன அர்த்தம்? Morphology-னா yes, study of external structures. So external நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை பத்தி படிக்க போறோம். So flowering plants நமக்கு என்னெல்லாம் தெரியும் இப்ப நம்ம சும்மா இப்படி ஒரு பிளான்ட்டை பார்க்குறோம். ஸோ நமக்கு என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியும்? எஸ், ஸ்டெம் தெரியும், அப்புறம் லீவ்ஸ் தெரியும், தென் இட்ஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ட். ஆப்வியஸா என்ன தெரியும்? ஃப்ளவர்ஸ் தெரியணும். தென் பிளான்ட்டை இப்படி ஃபுல்லாக எடுத்து மண்ணிலேருந்து வெளியே எடுத்துட்டீங்க, எடுத்து பார்க்குறீங்க, அப்போ அங்கே என்ன தெரியும் உங்களுக்கு? எஸ், ரூட் தெரியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? இன்னும் ஃப்ரூட்ஸ், சீட், ரைட்? ஸோ இதை பற்றி எல்லாம் தான் மெயினாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, even though the angiosperms shows such a large diversity in external structures or morphology, they are characterized by the presence of root, stem, leaves, flowers and fruits. So இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பட் பேசிக்கா இது எல்லாமே இருக்கும். ஓகே, இதோட மாடிஃபிகேஷன்ஸா நிறைய இருக்கலாம். ஸோ நம்ம அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரூட்ஸ். ஓகே, so in majority of the dicotyledonous plants, the direct elongation of radicle leads to the formation of primary root, which grows inside the soil. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? காட்லிடன்ஸ் இருக்கும், ரைட்? டைகாட்லாம் 2 காட்லிடன் இருக்கும். மேலே இருக்கிறதுக்கு பேரு ப்ளூமியூல், ரைட்? கீழே இருக்கிறது பேரு ரேடிக்கல். அண்ட் இதுதான் மொத்தமாக எம்ப்ரியோனல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளூமியூல் என்னவா டெவலப் ஆகும்? ஷூட் சிஸ்டமாக டெவலப் ஆகும், ரைட்? அது ரேடிக்கல் என்னவா டெவலப் ஆகும்? ரூட் சிஸ்டமாக டெவலப் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் பிரைமரி ரூட். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? ரேடிக்கல்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். It bears lateral roots of several orders that are referred to as secondary, tertiary roots, etc. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய இந்த ஃபர்ஸ்ட் வர்றதா பிரைமரி ரூட், அண்ட் அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி வர எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்டரி ரூட், டெர்ஷியரி ரூட்ஸ்னு நேம் பண்ணுவோம். The primary roots and its branches constitute the taproot system as seen in the mustard plant. ஸோ mustard plantல இருக்கிறது என்னது? taproot system. ஸோ taproot system நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிரைமரி ரூட் இருக்கும், அண்ட் இதுல இருந்து வர ஃபர்ஸ்ட் பிரான்ச் தான் யாரு? செகண்டரி ரூட். அந்த செகண்டரி ரூட்ல இருந்து வர அடுத்த பிரான்ச் தான் யாரு? டெர்ஷியரி ரூட். ஓகே, ஸோ பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், அண்ட் செகண்டரி ரூட்ல இருந்து மறுபடியும் பிரான்ச்சஸ் வந்தா அது டெர்ஷியரி ரூட். ஸோ இது மொத்தமா taproot சிஸ்டம். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் பிளான்ட். ஓகே, சி இது வேற ட்ரீ, இது மஸ்டர்ட் பிளான்ட் கிடையாது, இட்ஸ் a tree, பட் they have the taproot system. ஓகே, அண்ட் எஸ், ஸோ லேட்டரல் ரூட்ஸ் இருக்கும், பிரைமரி ரூட்ஸ் இருக்கும். அதுதான் என்னது? taproot சிஸ்டம். ஸோ இங்கே எப்படி இருக்கு பாருங்க. எஸ், திஸ் இஸ் பிரைமரி ரூட், அண்ட் அந்த பிரைமரி ரூட்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அண்ட் தீஸ் ஆர் ஆல் செகண்டரி ரூட்ஸ் அண்ட் டெர்ஷியரி ரூட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன் மோனோகாட்லிடன்ஸ் பிளான்ட்ஸ் த பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்ட் அண்ட் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ பிரைமரி ரூட் வந்து ஷார்ட் லிவ்ட், அப்போ பிரைமரி ரூட் போயிட்டு அந்த இடத்துல நிறைய டஃப் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, எங்க? மோனோகாட்லிடன்ஸ்ல. These roots originate from the base of the stem. ஃபர்ஸ்ட் வர்றது மட்டும் தான் ரேடிக்கல், அது ரீப்ளேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாம் எங்கிருந்து? டஃப் ரூட்ஸ் எங்கிருந்து வருது? ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து வருது. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் எங்க? வீட் பிளான்ட். ஸோ வீட் பிளான்ட்ல என்ன இருக்கு உங்களுக்கு? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு. ஸோ நீங்க ரூட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, taproot system, adventitious root system. Okay, so taproot system அப்படிங்கிறது it is developed from radicle. அதே adventitious root அப்படிங்கிறது the root developed from parts other than radical. radical இல்லாம பாக்கி எந்த பார்ட்ல இருந்து டெவலப் ஆகி வந்தாலும் அதை நம்ம என்ன சொல்றோம்? adventitious rootன்னு சொல்றோம். அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் யாரு? ஃபைப்ரஸ் ரூட். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் எங்க இருந்து வந்திருக்கு? பேஸ் ஆஃப் த ஸ்டெம்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? எஸ், வீட் பிளான்ட். இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கிராஸ், மான்ஸ்டீரா அண்ட் banyan tree, roots are arises from parts of the plant other than the radicle and are called as adventitious root. So roots from other than the radicle அப்படி டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு adventitious root. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் யாரு? நம்மளோட ஃபைப்ரஸ் ரூட். This is monstera. ஸோ இது எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க? ஸ்டெம்மோட எஸ் நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் திஸ் ஒன் வீட். ஓகே, இது வீட்டோடது. தே ஆர்
fibrous. இது யாரோடது? banyan tree. So இதுவும் எங்க வந்திருக்கு? ஸ்டெம்ல இருந்து வந்திருக்கு. These are nothing but not stem branches. These are root. Okay. So இந்த ரூட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? prop root அப்படின்னு சொல்லுவோம். Okay. Okay. Then fibrous root system இந்த மாதிரி இருக்கும். tap rootல இருக்கு. tap rootல என்ன இருக்கும்? primary root இருக்கும். Okay. ஆனா fibrous ல primary root இருக்காது. tuft of roots இருக்கும். So the main functions of root system. So root system ஓட main function என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் யாருக்கு? பிளான்ட்டுக்கு. தென் பிளான்ட் வந்து மண்ணில் நிற்கணும். நெக்ஸ்ட் வாட்டரை அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் மெயின், ரைட்? ஸோ அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் ப்ராப்பர் ஆங்கரேஜ் டு த பிளான்ட், பிளான்ட்டை நிறுத்தி வைக்கிறதுக்காக. தென் ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட்ல இருக்கு. எக்ஸாம்பிள் ஸ்டோரிங் ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல், storing reserve food material in roots. Example, yes, classic example, sweet potato. Okay, appo potato ங்கிறது stem modification. Okay, stem modified for storage is potato. அதே வந்து root modified for storage க்கு example sweet potato. Okay, and இந்த பாயிண்ட் எல்லாருமே மறந்துடுவீங்க. ஸோ புக்ல 1 2 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. synthesis of plant growth regulatorsம் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ல கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸும் எதுல இருக்கு? இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகுது ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட். ஸோ ரூட்டை நம்ம என்னென்ன ரீஜியன்ஸாக பிரிக்கிறோம்? ஓகே, த ரூட் இஸ் கவர்ட் அட் த அபெக்ஸ் பை அ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ரூட் கேப். ஸோ ரூட்டோட அபெக்ஸ், ஸோ இந்த அபெக்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு கேப் மாதிரி திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு கேப் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ரூட் கேப். எதுக்காக ரூட் கேப் இருக்கு அப்படின்னா மண்ணுக்குள்ள அது போகணும், ரைட்? ஸோ உள்ள இருக்கிற மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகே, இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெண்டர் அபெக்ஸ் ஆஃப் த ரூட் ஆஸ் இட் மேக்ஸ் வே த்ரூ தி சாயில். ஓகே, ஸோ இதுக்கு மேல இந்த ரூட் கேப்புக்கு மேல இருக்கிறது மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். மெரிஸ்டமேட்டிக் ரீஜியனுக்கு மேல எலாங்கேஷன் ரீஜியன். எலாங்கேஷன் ரீஜியனுக்கு மேல நிறைய ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் மெச்சுரேஷன் ரீஜியன். ஓகே, இப்படிதான் நம்ம மூணா பிரிக்கிறோம். ஓகே, நாலா. ஒன்று வந்து ரூட் கேப், ரைட்? ஸோ ரூட் கேப்பையும் ஒரு இது பார்ட்டா எடுத்தோம்னா ரூட் கேப், மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன், எலாங்கேஷன் ரீஜியன் அண்ட் மெச்சூர் ரீஜியன். ஓகே, ஸோ சி திஸ் இஸ் ரூட் கேப். இந்த ரூட் கேப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற இந்த ரீஜியன் தான் என்னது? மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு மேலே இருக்கிறது எலாங்கேஷன் ரீஜியன். எலாங்கேஷனுக்கு மேலே இருக்கிறது மெச்சுரேஷன் ரீஜியன். ஸோ மெச்சுரேஷன் ரீஜியன்ல மட்டும்தான் என்ன இருக்கும்? எஸ், ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்ல என்ன இருக்கும்? நேம்ல இருக்கிற மாதிரியே மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் வில் ஹேவ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் டிவைடிங். ஓகே, ஸோ ஆல்வேஸ் டிவைடிங்னா டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கணும். டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கணும். செல் வால் தின்னா இருக்கும். ஓகே, அப்போதான் ஈஸியாக எல்லாத்தையும் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து செல் வால் திக்காகிற அளவுக்கு டைமும் இருக்காது, அதுக்கு டக்கு டக்குன்னு டிவைட் ஆகும். ஓகே, ஸோ செல் வால் தின்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் யாரோடது? மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். அதுக்கு அடுத்தது எங்க போகுது? எலாங்கேஷன் ரீஜியன். ஸோ எலாங்கேஷன் ரீஜியன் என்னது? செல் கெட்ஸ் எலாங். ஸோ செல் எலாங்கேட் ஆகணும். செல் எலாங்கேட் ஆகிறனால திஸ் ரீஜியன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி growth ஆர் லென்த்தனிங். ஸோ ரூட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு மெயின் ரீசன் யாரு? எலாங்கேஷன். ஓகே, எலாங்கேஷன் ரீஜன். அங்கதான் என்ன ஆகும்? செல்ஸ் எலாங்கேட் ஆகும். வேக்யூல் அப்போ ப்ராமினெண்டா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டு மெச்சுரேஷன் ரீஜன். ஸோ மெச்சுரேஷன் ரீஜன்ல செல்ஸ் மெச்சூர் ஆயிருக்கும் அண்ட் அந்தந்த செல்லுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அசைன் செய்யப்பட்டிருக்கும். ஸோ மெச்சுரேஷன் ரீஜன் எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம்? ஜைலம், ஃப்ளோயம், எல்லா செல்ஸுமே வந்து என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். கார்டெக்ஸ் தனியா, எபிடமிஸ் தனியா, எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். அண்ட் அதனால அந்த எபிடமிஸ்ல ரூட் ஹேர்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ரூட் ஹேர்ஸ் ஆர் ஒன்லி ஃபவுண்ட் இன் மெச்சுரேஷன் ரீஜியன். பாக்கி ரெண்டு ரீஜியன்லயும் இருக்காது. ஓகே, a few millimeters above the root cap is the region of meristematic activity. ஸோ இந்த செல்லில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வெரி ஸ்மாலா இருக்கும் செல், thin walled with dense protoplasm. They divide rapidly. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ல 1 2 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் இன் ரூட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, the cells proximal to this region undergo rapid elongation and enlargement and are responsible for the growth of root in the length. This is very important. So இது என்ன region? It is the elongation region. Okay,
So next to the elongation region என்ன இருக்கு? Gradually differentiate and matures. So hence this zone proximal to the region of elongation is called as region of maturation. So from this region, some of the epidermal cells forms very fine and delicate thread-like structures called root hairs. Root hairs அப்படிங்கிறது always unicellular. Stem hairs unicellular or multicellular. Okay. Then next, these root hairs absorb water and minerals from the soil. இது வந்து extra surface area கொடுக்கும் water mineralsum absorb பண்றதுக்காக. Okay. So இது நம்ம வரைஞ்சு பார்க்கும்போது root hairs, but இத zoom பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். So இந்த ஏரியா என்னது? Yes, cap, root cap. And இந்த ஏரியா என்னவா இருக்கும்? Meristematic area. And இந்த ஏரியா என்னவா இருக்கும்? Elongation. And அதுக்கு மேல root hair இருக்கிற எல்லா ஏரியாவுமே என்னது? Mature ஆன areas, maturation regions. Okay. Next நாம பார்க்க போறது stem. ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இப்போ பொட்டேட்டோ ஸ்டெம்னு நான் சொன்னேன், ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ ரூட்னு சொன்னேன். பட் ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு கிழங்கு மாதிரி தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க இது ஸ்டெம்மோடது இது ரூட்டோடது அப்படின்ட்டு? எஸ், ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ், அதுதான் மெயின். என்னது? நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருந்தா அது ஸ்டெம், நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் இல்ல அப்படின்னா அது ரூட். சரி, அப்ப நோட்ஸ்னா என்ன, இன்டர்நோட்ஸ்னா என்ன? நோட்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஸ்டெம்மோட பிரான்ச்சஸோ இல்ல லீவ்ஸோ ஃபார்ம் ஆகுதோ தட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் நோட்ஸ். ஸோ ரெண்டு நோட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்நோட்ஸ். ஓகே, ஸோ இது நோட்ஸ், ஏன்னா இங்கிருந்து லீவ்ஸ் வந்திருக்கு. ஸோ தே ஆர் நோட்ஸ். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்நோட்ஸ். அதே இந்த பிக்சர்ல எஸ், லீஃப் வந்திருக்கிறது நோட்ஸ், அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்நோட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெம்ஸ் வந்து இந்த மாதிரி இதாகவும் இருக்கலாம், ஓகே, ஹார்டாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எஸ் creeping டைப்பாகவும் இருக்கலாம். So the stem is the ascending part of the axis bearing branches, leaves, flowers and fruit. Ascending part னா எடுத்தோம் மேல டெவலப் ஆகுது, மேல வளர்ந்து வர்றது. ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் த என்னென்னலாம் இருக்கும் அதுல? branches, leaves, flowers, fruits இதெல்லாமே ஸ்டெம்ல தான் வரும். It develops from the plumule of the embryo of the germinating seeds. So plumule இருந்து வருது. The stems bears nodes and internodes. This is very important. ஸ்டெம்ல என்ன இருக்கும்? நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் இருக்கும். ஓகே, the region of the stem where leaves are born are called as nodes, while internodes are the portions between the two nodes. The stem bears buds which may be terminal or axillary. So இதுல ஸ்டெம்ல பட்ஸ் இருக்கும், அது டெர்மினலா இருக்கலாம் இல்லைன்னா ஆக்சிலரி பட்டா இருக்கலாம். டெர்மினல் பட்னா ஸ்டெம்மோட டிப்ல வர்றது டெர்மினல் பட், அதே சைட்ல வர்றது ஆக்சிலரி பட். ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரி பட் என்னவா மாறலாம்? ஒரு லீஃபா மாறலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பிரான்ச்சா கூட மாறலாம். ஓகே, stem is generally green when young and later often becomes woody and dark brown. So இது lateral bud, so அது axillary bud ன்னு சொல்லுவோம், and this one is terminal bud. Okay, so axillary bud இங்க இருக்கு, right? So இந்த axillary budல இருந்து என்ன வரலாம்? It may develop into a new branch also. The main functions of the stem. So stem ஓட functions என்னென்ன? மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் பிரான்ச்சஸ் பியரிங் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நல்ல பிரான்ச்சஸை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பேர் பண்ணணும். இட் ஆல்சோ கண்டக்ட் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தேஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து ஃபார்ம் ஆன ஃபுட்டு, வாட்டர், மினரல்ஸ் எல்லாமே இதுவும் கண்டக்ட் பண்ணும். ஏன்னா இதுலேயும் யார் இருப்பா? xylem அண்ட் phloem பார்ட்ஸ் இருக்கும். சம் ஸ்டெம்ஸ் பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ சில ஸ்டெம் என்ன பண்ணும்? ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணும். எக்ஸாம்பிள் potato, right? Support, yes, support. Then protection, thorns இருக்கும். And of vegetative propagations. So vegetative propagationக்கு example runner சொல்லலாம், ஓகே, இல்லைன்னா stolen சொல்லலாம். runner அப்படின்னா இதுதான் சாயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் இங்க இருக்கும் and they have root. ஸோ இந்த பிளான்ட்டோட இன்டர்நோட் ஆக்சுவலாக அப்படி அந்த சர்ஃபேஸ், சாயில் சர்ஃபேஸ் கூட மேலேயே வரும், அண்ட் அடுத்த நோட்ல இன்னொரு பிளான்ட்டே வரும், அண்ட் தே வில் ஹாவ் ரூட். அண்ட் இது மறுபடியும் இப்படியே ரன் ஆகும், அண்ட் இங்கே என்ன இருக்கும்? புது டஃப்ட் ஆஃப் இது லீவ்ஸ் பிளான்ட்டே வரும், அண்ட் கீழே ரூட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொபகேஷன் தான் என்ன சொல்கிறோம்? ரன்னர். ஸோ இங்கே யாரு? எல்லா நோட்ஸ்லையும் என்ன ஃபார்ம் ஆகுது? புது பிளான்ட் ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரன்னர். ஸ்டோலன் அப்படிங்கிறது நீங்கள்
வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக மல்லிகைப்பூ செடி எப்படி பண்ணுவாங்க? எப்படி மல்லிகைப்பூ செடி வந்து புதுசாக இன்னொரு மல்லிகைப்பூ செடியாக ஃபார்ம் பண்ணுவாங்க? எஸ், ஆல்ரெடி இருக்கிற செடி இருக்கும் அண்ட் அதோட லாஸ்ட் பிரான்ச் இருக்குமா? ஸோ அந்த லாஸ்ட் பிரான்ச்சை இப்படி பெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? சாயிலில். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க? இந்த லாஸ்ட் பிரான்ச்சை பெண்ட் பண்ணி சாயிலில் வைப்பாங்க. ஓகே, சாயிலில் வச்சு மண்ணு போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கிருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சை கட் பண்ணி இந்த பிளான்ட்டை புது இடத்துக்கு ப்ரொபகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டோலன் அப்படின்னு சொல்றோம். இது மோஸ்டா ஜாஸ்மின்ல பார்க்கலாம், இது நீங்க கிராஸ் மின்ட்லலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஃபார் ஸ்டோரேஜ், தட் இஸ் பொட்டேட்டோ. இது எஸ், ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக மாடிஃபை ஆயிருக்கு. இந்த ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சர் தான் யாரு? ஸ்டெம். அண்ட் தார்ன்ஸ், இது எதுக்கு? ப்ரொடெக்ஷன். எஸ், இது என்ன நடக்குது? இது நோடு, this one is node and this one is node. அப்ப இது என்ன? internode. அப்ப இது runner. Okay, so radical இருந்தா நமக்கு என்ன வருது? root system வருது. and plumule இருந்து தான் உங்களுக்கு என்ன வருது? shoot system வருது. Okay, என்ன பார்க்க போறோம்னா leaf பத்தி பார்க்க போறோம். Okay, so leaves. So leaves is a lateral, generally flattened structure borne on the stem, right? ஒரு ஸ்டெம் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் லேட்ரலாக இருக்கும், சைடில் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? லேட்ரல் சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டெம் இருக்குது, லேட்ரல் சைடில் ஃப்ளாட்டன்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும் லீஃப். ஸோ இட் டெவலப்ஸ் அட் தி நோட் அண்ட் பியர்ஸ் அ பட் இன் இட்ஸ் ஆக்சியல். ஸோ இது ஸ்டெம். நோட்ஸில் தான் என்ன வரும்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி ஸ்டெம்மில். எஸ், ஸ்டெம் பார்க்கும்போதே பார்த்தோம், நோட்ஸில் தான் என்ன வரும் நமக்கு? லீஃப் வரும். அப்படி இல்லைனா புது பிரான்ச் டெவலப் ஆகும். அண்ட் லீஃபோட எண்டில் யார் இருப்பா? கீழே axillary bud இருக்கும். Very good. That axillary bud can develop into a new branch also. Yes. So the axillary bud later develops into a branches. So this is, இது என்னன்னு சொல்லுங்க? நாம இதை ஆல்ரெடி ஸ்டெம்ல பார்த்தோம். So this is, yes, very good. This is apical bud. அப்ப இது axillary bud. Yes. Okay. ஸோ ஒரு லீஃபோட பீட்டியோலோட எண்டில் என்ன இருக்கும்? ஆக்சிலரி வேர்டு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகும்? நோட்ஸில். ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது இன்டர் நோட்ஸ். ஓகே, ஸோ இது லீஃப், இங்கே இருக்குது ஆக்சியல் பேர்டு. ஓகே, the leaves originate from shoot apical meristem and are arranged in an acropetal order. ஸோ எல்லாமே எங்கேருந்து வருது? ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டத்துலேருந்து தான் லீவ்ஸ் வருது. அண்ட் அங்கேருந்து தான் அதோட மாடிஃபிகேஷன், ஷூட் சிஸ்டத்தோட மாடிஃபிகேஷனாக தான் யாரும் வரப்போகிறா? ஃப்ளவரும் வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஆர் அரேஞ்ச் இன் அன் அக்ரோபீட்டல் ஆர்டர். அக்ரோபீட்டல் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ அதில் இருக்கிற யங் ஒன்ஸ் முன்னாடி மேலே இருக்கும் அண்ட் மெச்சூர் ஒன்ஸ் சைடில் கீழே லேட்ரலாக இருக்கும். ஸோ திஸ் டைப் இஸ் அக்ரோபீட்டல் ஆர்டர். ஓகே, ஸோ லீவ்ஸ் ஆர் இன் அக்ரோபீட்டல் ஆர்டர். தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டாக? So they are the most important. எதுக்காக? photosynthesisக்காக. And this is a potent question, acropetal order. Okay, so இதெல்லாம் யாரு? Yes, new buds, right? அப்போ இதெல்லாம் matured leaves. So new buds இங்கே டெர்மினலாக இருக்கும் and matured leaves சைடில் வரும். இதுதான் என்ன ஆர்டர்? acropetal order. And இது ஒரு branch, இது ஒரு branch, இந்த சைடும் ஒரு branch. Okay, so a typical leaf consists of 3 main parts. ஒரு typical leafனா 3 main parts இருக்கு. என்னென்ன இருக்கு? leaf base, petiole and lamina. 3 parts. யார் யாரு? leaf base, petiole and lamina. The leaf is attached to the stem by leaf base and may bear 2 lateral small leaf-like structures called stipules. So this is leaf blade and that is lamina, right? இது petiole, correct? இது stem. Okay, ஸோ பீட்டியோலோட எண்டு தான் என்னது? லீஃப் பேஸ். ஸோ லீஃப் பேஸ் தான் ஸ்டெம்மில் போய் அட்டாச் ஆகும். யாரை அட்டாச் பண்ணும்? லீஃப் பேஸ். பீட்டியோவில் ஸ்டெம்மில் அட்டாச் பண்ணுறது லீஃப் பேஸ். ஸோ இங்கே தான் யார் இருப்பா அப்படின்னா ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லீஃப் லைக் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் ஸ்டிப்யூல். ஓகே, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் ஸ்டிப்யூல். அது இல்லாமல் ஒரு பட் இருக்கும். தட் பட் இஸ் ஆக்சிலரி பட். ஸோ ஆக்சிலரி பட்டும் ஸ்டிப்யூலும் மோரார்லெஸ் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகே, லீஃப் அரைஸ் ஆகிற லீஃப் பேஸ் இருக்கிற இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ், இது என்ன?
stipule. Okay, இது இங்க இருக்கிறது this is axillary bud. So ஒரு லீஃபோட எண்ட்லையும் என்ன இருக்கும், ஸ்டிப்யூல் இருக்கும். ஓகே, ஸோ லீஃபோட லாமினா வந்து வேறு வேறு ஷேப்ஸில் இருக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் லீஃபோட லாமினா எப்படி இருக்குது, எஸ் செரேட்டடாக கொஞ்சம் இதாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் அப்படியே உள்ளே மடங்கி மடங்கி வந்திருக்கா. ஆனால் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதில் நல்லா உள்ள மடங்கி இருக்குது கரெக்டாக, அண்ட் அகெயின். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கலாம். ஸோ ஒரு லீஃப் அப்படிங்கிறதுல இந்த லாமினால் இருக்கிற இந்த இன்சிஷன், இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்சிஷன்னு சொல்லுவோம். இந்த இன்சிஷன் உள்ளே எவ்வளோ தூரம் வேணால் வரலாம், ஆனால் மிட்ரிப்பை டச் பண்ணக்கூடாது. மிட்ரிப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வெளியில் உள்ள நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராமினெண்ட்டாக ஒரு வெயின் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் மிட்ரிப். அந்த மிட்ரிப்பை டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அனதர் லீஃப் ஆர் லீஃப்லெட்ஸ். ஓகே, ஸோ அது டச் பண்ணாமல் எவ்வளோ தூரம் வேணால் அந்த இன்சிஷன் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு சிங்கிள் லீஃப். ஓகே, இப்போ நம்ம வெயின்ஸ் அண்ட் வெயின்யூஸை பற்றி அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, இது லாமினா, திஸ் இஸ் பிடியோல், திஸ் இஸ் பேஸ் ஆஃப் த லீஃப். இப்போ நான் பிடியோட தனியாக எடுத்தேன்னா இது மொத்தமாக எனக்கு லாமினா, பிடியோல், பிடியோட பேஸில் இருக்கிறது லீஃப் பேஸ். ஓகே, இன் மோனோகாட்லிடன்ஸ் லீஃப் பேஸ் எக்ஸ்பேண்ட் இன்டு ஷீத் கவரிங் த ஸ்டெம் பார்ஷியலி ஆர் ஹோலி. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டெம். ஓகே, ஸோ அதில் இருக்கிற லீஃபோட இது பிடியோல் அண்ட் இது டெவலப் பண்ணுற லீஃப் கண்டினியூஸ் ஆஸ் அ லீஃப், அண்ட் இது வந்து ஷீத்து மாதிரி இப்படி சுற்றி கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஸ்டெம் இருக்குது அப்படின்னா நான் லீஃப் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி எடுக்கணும், இங்கேருந்து இப்படி உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்படி பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி வந்து இங்கே லீஃப் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எஸ். ஸோ மோனோகாட்லிடன்ஸ் லீஃப் பேஸ் எக்ஸ்பேண்டட் டு ஷீத் கவரிங் த ஸ்டெம் பார்ஷியலி ஆர் wholly. So இதை நாம் என்ன சொல்கிறோம், sheathy leaf. Okay, so in some leguminous plants their leaf base may become swollen which is called as pulvinous. ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா இந்த அட்டாச் ஆகிற இடம் இருக்குல்ல, சேம் இந்த அட்டாச் ஆகிற இடம் தான் நம்ம என்ன சொன்னோம், லீஃப் பேஸ் சொன்னோம் கரெக்டாக. ஸோ பிடியோல் இந்த அட்டாச் ஆகிற இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்வெல்லனாக இருக்கும். எதில், லெகுமினஸ் பிளான்ஸ். லெகுமினஸ் பிளான்ஸுங்கிறது பீ பிளான்ஸ் அந்த வெரைட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இது ஸ்டெம், இதுதான் என்னது ஷீத், ஃபுல்லாக அந்த ஸ்டெம்மை கவர் பண்ணி வரும். நான் இப்படி உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கரும்பு சாப்பிட்ருக்கீங்களா, கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க, இல்லை பார்க்கவா செஞ்சுருப்பீங்க, ரைட். ஸோ அதில் எப்படி எடுப்பாங்க அந்த லீஃபை, அந்த கரும்புலேருந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கரும்பு அப்படின்னா இப்படி சுற்றி இருக்கும் லீஃப், கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்படி சுற்றி. ஸோ இதை நான் பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் இது. பாருங்கள் இங்கே ஷீத் இருக்கா, ரைட். ஸோ திஸ் இஸ் லீஃப் ஷீத். இது பல்வனஸ், லீஃப் பேஸ் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்வெல்லனாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் பல்வனஸ், இதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் பல்வனஸ். ஸோ த பிடியோல் ஹெல்ப்ஸ் ஹோல்ட் தி பிளேட் டு த லைட். கரெக்டாக, பிடியோல் என்ன பண்ண போகுது, அந்த லீஃப் பிளேட் ஆர் லாமினாவை லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண போகுது. எதுக்கு லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும், எஸ் வெரி குட், ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யார் வேணும், சன்லைட் வேணும். Long, thin, flexible petioles allow leaf blades to flutter in the wind, thereby cooling the leaf and bringing fresh air to the leaf surface. So, long, thin, flexible petioles allow leaf blades to flutter in the wind. ஏன் அது விண்டில் ஃப்ளட்டர் ஆகணும், ஏன் விண்டில் காற்றுல அந்த மாதிரி ஆடணும், எஸ் எதுக்காகனா ஃப்ரெஷ் ஏர் கொண்டு வர்றதுக்காக. ஏன் ஃப்ரெஷ் ஏரை கொண்டு வரணும், எஸ் ஒன்று கூலிங்க்கு, இன்னொன்று எஸ் டொமேட்டோ இருக்குமா லீஃபில், ஸ்டொமேட்டோவில் என்ன நடக்கும், gaseous exchange, right. So gaseous exchangeக்காக. The lamina or the leaf blade is the green expanded part of the leaf with veins and venules. So என்ன veins and venules ன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கிற மிட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கிற பெருசாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், இதில் இருக்கிற எல்லாமே இந்த நரம்பு மாதிரி தெரியுதா உங்களுக்கு, நம்ம தமிழில் நரம்புன்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி தெரியுற எல்லாமே என்னது, லைன் லைனாக தெரியுற எல்லாமே வெயின்ஸ். ஓகே, ஸோ அதில் இந்த பெருசாக நடுவில் இருக்கிற வெயின் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மிட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம், மிட்ரிப். அது இல்லாமல் பிரான்ச்சஸ் நிறைய கொடுக்கும், அதில் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வென்யூல்ஸ். ஓகே, வெயின்ஸ் அண்ட் வென்யூல்ஸ். ஸோ வெயின்ஸு வென்யூல்ஸு. சரி, என்ன இருக்க போகுது இந்த வெயின்ஸில், மிட்ரிப்பு, வெயின்ஸு, வென்யூல்ஸ், இதிலெல்லாம் என்ன இருக்க போகுது, நத்திங் பட் வாஸ்குலார் பண்டில்ஸ். ஸோ அங்கே என்ன கண்டக்ட் ஆகும்,
வாட்டர், ஃபுட்டு எல்லாமே இதில் தான் கண்டக்ட் ஆகும். ஓகே, there is usually a middle prominent vein which is known as midrib. அதான் நம்ம இப்போ பார்த்தது நடுவில் இருக்கிறது. Veins provide rigidity to the cell leaf blade and act as a channels of transport of water, minerals, food and food materials. ஸோ வெயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் அதோட பர்பஸ். என்னது? ஒன்று rigidity to the leaf, another is transport of water, minerals and food materials. It's a potent MCQ. Okay, the shape, margin, apex, surface and extension of incision of lamina varies in different leaves. ஆமாம், அதனால் நம்ம நிறைய பார்த்துருக்கோமா? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும், மார்ஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலதுக்கு மார்ஜின் இந்த மாதிரி இருக்கும், சிலதுக்கு மார்ஜின் இந்த மாதிரி இருக்கும், ரைட்? அபெக்ஸ் எண்டும் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லைனா சர்ஃபேஸ் சொரன்னு இருக்கலாம், இல்லைனா ப்ராமினென்ட் வெயின்ஸ் தெரியலாம், ரைட்? அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்சிஷனும் அதே தான். சில லீவ்ஸில் இந்த மாதிரி இருக்கும் இன்சிஷன், சில லீஃபில் இன்சிஷன் என்னாகும்? உள்ள வரைக்கும் வரும், ரைட்? அது பார்க்க லீஃப் மாதிரி இல்லை, பட் இமேஜின் இட் அஸ் அ லீஃப். ஓகே, ஸோ சிலதில் இன்சிஷன் எப்படி வரும்? எஸ், இந்த மாதிரி உள்ள வரைக்கும் வரும், இந்த மாதிரி வரலாம், கரெக்ட்? ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சிஷன்ஸ். லெட்ஸ் சி. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் லீஃப். இதில் எங்கே இருக்குது இன்சிஷன்? இங்கே வரைக்கும் வந்திருக்கு, ரைட்? இந்த மாதிரி இருக்குது. இதில் இன்சிஷன்ஸ் இன்னும் டீப்பாக போயிருக்கு. அண்ட் இதுலேயும் இன்சிஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே இன்சிஷனே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது, செரேஷன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் லீவ்ஸஸ் ஆர் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about venation. venation என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம வெயின்ஸ் பார்த்தோம், வென்யூல்ஸ் பார்த்தோம், midrib பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அந்த வெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான் venation. The arrangement of veins and veinlets is in the lamina of leaf is termed as venation. So when the veinlets form a network, the venation is termed as reticulate. So venation எப்படி இருக்கணும்னா, இப்போது இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸாக கொடுத்து நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா that is reticulate venation. அதே venation ஒரு பெரிய midrib இருக்கும், அண்ட் அதுலேருந்து எல்லாமே பேரலாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பெரிய midrib இருக்கும், அதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி கூட பேரலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது parallel venation. இந்த மாதிரி branches நிறையா இருந்ததுன்னா அது reticulate venation. So when the veinlets forms a network, the venation is termed as reticulate. When the veins run parallel to each other within a lamina, the venation is termed as parallel venation. So this is reticulate venation. இது midrib and this one is veins. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே veins. இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே veinlets. ஸோ நீங்கள் நார்மலாக லீஃப் பார்க்கும்போது இது midrib தெரியும், வெயின்ஸ் தெரியும். வெயின்லெட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயின்லெட்ஸ் தெரியும். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் venation? திஸ் இஸ் reticulate venation. பிகாஸ் நிறைய பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறைய நெட்வொர்க் ஆஃப் வெயின்ஸாக இருக்குது, கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் reticulate venation. அப்போ இது திஸ் இஸ் parallel venation. ஸோ இதில் எப்படி இருக்குது? ஒரு midrib இருக்குது அண்ட் அதிலிருந்து பேரலாக வருது வெயின்ஸ், கரெக்ட்? இங்கே midrib பெருசாக தெரியல, ஆனால் எல்லாமே பேரலாக இருக்குது வெயின்ஸ் எல்லாமே. ஸோ இதுவும் parallel venation, இதுவும் parallel venation. And reticulate venation அப்படிங்கிறது most of the dicot will follow reticulate venation and most of the monocot will follow parallel venation. Okay, so leaf of dicotyledonous plants generally possess reticulate venation. Parallel venation is the characteristic of most of the dicotyledons. So இந்த ரெண்டுமே potent MCQ. Okay, next we are going to see about type of leaves. So என்னென்ன type of leaves இருக்கு? A leaf is said to be simple when its lamina is entire and when incised. The incisions do not touch the midrib. So lamina entire lamina-வா இருக்கணும். இன்சிஷன் இருக்கலாம், இருந்தாலும் என்ன இருக்கக்கூடாது? midrib-ஐ டச் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரோன்னா, லீஃப் இந்த மாதிரி என்டையர் லீஃபாக இருக்கலாம். அப்படி இல்லை இன்சிஷன் இருக்குன்னா இன்சிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஃபுல்லாக டச் ஆகக்கூடாது. காட் இட்? ஸோ ஃபுல்லாக டச் ஆகக்கூடாது. இன்செஷன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கலாம், செரேட்டடாக இருக்கலாம்.
When the incisions of the lamina reach up to the midrib, breaking it into a number of leaflets, then the leaf is called compound leaf. If suppose, இப்படி இருக்கு ஓகே, இதில் இந்த இன்சிஷன்ஸ் கீழே வரைக்கும் வந்து டச் ஆகிடுச்சு அண்ட் எகெயின் அடுத்தது கீழே வரைக்கும் வந்து டச் ஆகிடுச்சு எகெயின் அடுத்தது கீழே வரைக்கும் டச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னாகும், these becomes the leaflet. இதில் இருக்கிற சிங்கிள் ஒன்று என்னவா மாறும், leaflets. ஆனால் இதுதான் என்னது அப்போ whole leaf. ஓகே, ஸோ இது leaflet. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் compound leaf. A bud is present in the axial of petiole in both simple and compound leaves, but not in the axial of leaflets of the compound leaf. So எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த simple leaf-ஆ இல்லை compound leaf-ஆன simple thing. எப்பவுமே ஒரு லீஃபோட எண்டில் தான் என்ன இருக்கும், ஆக்சிலரி பட் இருக்கும். ஒரு லீஃபோட petiole பக்கத்தில் தான் என்ன இருக்கும், லீஃப் பேஸில் தான் என்ன இருக்கும், ஆக்சிலரி பட் இருக்கும். ஸோ இது மொத்த லீஃபாக இருந்துச்சுன்னா எங்கே இருக்கும், இங்கே தான் ஆக்சிலரி பட் இருக்கும். இங்கே என்ன இருக்காது, ஆக்சிலரி பட் இருக்காது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஆக்சிலரி பட் இல்லைன்னா அப்போ இது மொத்தமாக ஒரு லீஃப் அண்ட் இது எல்லாமே இதுக்கு பேர் என்ன, லீஃப்லெட்ஸ். ஓகே, ஸோ இது ஒன்று ஒரு லீஃப்லெட்ஸ், இது மொத்த லீஃப். ஓகே, the compound leaves may be of two types. நம்ம compound leaves-ஐ two types-ஆக பிரிக்கிறோம். In a pinnately compound, palmately compound அப்படின்னு பிரிக்கிறோம். In a pinnately compound leaf, a number of leaflets are present on a common axis, the rachis, which represents the midrib of the leaf as in neem. Actually, இது ஒரு pinnately compound. ஸோ இந்த சென்ட்ரல் இருக்கிற இந்த பெருசாக இருக்குல்ல, ஆக்சுவலாக அது மிட்ரிபாக இருந்திருக்க வேண்டியது, பட் இப்போது தனியாக ஒரு இது மாதிரி தெரியும், பிரான்ச் மாதிரி தெரியுதுல்ல. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் rachis. இது இருந்தால் இது pinnately compound. Palmately compound leaves, the leaflets are attached at a common point at the tip of the petiole as in the silk cotton. ஸோ palmately compound நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்சிஷனும் எண்டில் வந்து நிற்கிது, ஆனால் எல்லாமே எங்கே இருக்குது, ஒரு காமன் பாயிண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது palmately compound. எக்ஸாம்பிள் silk cotton, it's a potent MCQ, and here example neem. ஸோ இது palmately compound. Leaflets arises from a common point. எல்லா லீஃப்லெட்டும் இந்த ஒரே பாயிண்ட்லேருந்து அரைஸ் ஆயிருக்கு, கரெக்டாக. அதே இங்கே பாருங்கள் pinnately compoundல ஒரு rachis இருக்குது நடுவில் அண்ட் அதிலிருந்து தனித்தனியாக லீவ்ஸ் அரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ leaflets arise at several locations along an elongate axis, that is rachis. இது palmately compound. ஏன் palmately compound, இங்கே ஒரே பாயிண்ட்ல இருந்து நிறையா லீவ்ஸ் அரைஸ் ஆயிருக்கு. இங்கே நடுவில் rachis இருக்குது and leaflets arise ஆயிருக்கு. So this is pinnately compound, this is palmately compound. பாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so next we are going to see about phyllotaxy. Phyllo அப்படின்னாவே something to do with leaf. ஸோ நீங்கள் வந்து லிவிங் இதில் பார்த்துருப்பீங்க, பிளான்ட் கிங்டத்துலலாம் ஸ்போரோஃபில் கேட்டிருக்கீங்களா. ஸோ நம்ம என்ன சொன்னது, எஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் ஹோல்ஸ் தி ஸ்பொராஞ்சியம். ஸோ phyllo அப்படின்னா எஸ் சம்திங் டு டூ வித் லீஃப். அப்போ டாக்ஸி அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன். ஓகே, டாக்ஸானமி இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன். ஸோ phyllotaxy அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லீஃபை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ the phyllotaxy is the pattern of arrangement of leaves on the stem or branch. ஸோ இது என்னது, ஒரு ஸ்டெம்லேயோ ஒரு பிரான்ச்லேயோ லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் என்னது phyllotaxy. ஸோ இட் இஸ் யூஸ்வலி ஆஃப் 3 types. என்னென்னா alternate phyllotaxy, opposite phyllotaxy, world phyllotaxy. ஆல்டர்னேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெம் இருக்குது. ஓகே, ஒரு இன்டர்னோட் இன்னொரு இன்டர்னோடு, ஒரு இன்டர்னோட் அண்ட் இன்னொரு இன்டர்னோட்னு ஆல்டர்னேட்டாக வரும் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக லீவ்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேட் phyllotaxy. அப்போ ஆப்போசிட் phyllotaxyனா என்னவாக இருக்கும், எஸ் வெரி குட், ஒரே நோடில் ஆப்போசிட் சைடில் ரெண்டு வர்றது. அப்போ நான் இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், ஸோ 2 leaves arises from the same nodes is opposite phyllotaxy. ஓகே, அதே வேர்ல்டு phyllotaxyனா ஒரே நோட்ஸில் இருந்து மல்டிபிள் லீவ்ஸ் வருது, தட் இஸ் வேர்ல்டு phyllotaxy. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட் phyllotaxy, இது ஆப்போசிட் phyllotaxy. ஒரே நோட்லேருந்து 2 லீவ்ஸ் வருது. அதே ஒரே நோட்லேருந்து மோர் தேன் 2 லீவ்ஸ் வந்தால் தட் இஸ் வேர்ல்டு phyllotaxy. So in alternate type of phyllotaxy, a single leaves arises at each node in alternate manner. So this is very important. Single leaf arises, not leaflet, it is single leaf. Okay,
as in China rose, mustard and sunflower. These are all examples and they are potent MCQs. Okay, யார் இருக்காங்க alternate la? China rose, mustard and sunflowers. Next, in opposite type, a pair of leaf arises at each node and lie opposite to each other, as in Calotropis and Guava. So, Calotropis and Guava is an example for opposite phyllotaxy. If more than 2 leaves arises at a node and forms a whole, it is called as whorled phyllotaxy, and as it is in Alstonia. Okay, they are all potent MCQs. So, எழுதி வச்சு படிங்க இல்லனா நீங்க மறந்துடுவீங்க. Okay, so இது ஒரு stem, yes, alternate வரனால this is alternate phyllotaxy. அப்ப இது stem, nodeல ரெண்டு ஒரே இடத்துல இருந்து arise ஆகுது. So they are opposite phyllotaxy. And இது this one ஒரே nodeலயே multiple arise ஆகுது, right? So this is whorled. இங்க same, ஒரே இதுல நிறைய arise ஆகுது. So that is whorled phyllotaxy. இப்போ அடுத்து நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா inflorescence. இதுக்கு முன்னாடி நாம என்னலாம் பார்த்தோம்? stem பார்த்தோம், yes, root பார்த்தோம், then leaf பார்த்தோம். இப்போ inflorescence பத்தி பார்க்க போறோம். inflorescence அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி flower அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So a flower is a modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. So அப்படினா என்ன அர்த்தம்? shoot apical meristem changes to floral meristem. அப்படினா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் கிடையாது. ஃப்ளவர் அப்படிங்கிறதே என்னென்னா நம்மளோட ஷூட் மெரிஸ்டம் வருது பார்த்தீங்களா, அந்த அப்பிக்கல் அந்த எண்டு, அதோட மாடிஃபிகேஷன் தான் ஃப்ளவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, எதை வச்சு ஷூட் தான் ஃப்ளவராக மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்ல வராங்க? ஏன்னா நம்ம ஷூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டெம்மு ரூட்டு எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம ஸ்டெம்முக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும், ரூட்டுக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்காது. am I right? ஸோ சேம் அதை வச்சு தான் ஃப்ளவரும் ஒரு மாடிஃபைட் ஷூட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ளவரோட பார்ட்ஸ் வந்துருக்குது, கேலிக்ஸ், கரோலா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது, எல்லாம் எப்படி வந்திருக்கு? ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு, கரெக்டாக? ஸோ அந்த வர இடம் நோட்ஸ் அண்ட் இன் பிட்வீன் இஸ் இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்? எ ஃப்ளவர் இஸ் அன் மாடிஃபைடு ஷூட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வேர் இன் த ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ ஃப்ளோரல்னா ஃப்ளவருக்கு, மெரிஸ்டம்னா ஃப்ளவர் மெரிஸ்டமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நோட்ஸ் do not elongate and the axis get condensed. ஸோ அந்த இன்டர்நோட் வந்து எலாங்கேட் ஆகலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டெம்மு வரைகிறேன். ஸ்டெம்மு அப்போ என்ன எப்படி வரைவோம்? எஸ், ஸோ இதில் இது ஒரு பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சிங்கிள் லீஃபாக கூட இருக்கலாம், ரைட்? ஸோ இதில் இந்த இடம் நோடு அண்ட் திஸ் இஸ் நோடு அண்ட் திஸ் இஸ் நோடு, கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு நோடுக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்நோட்ஸ், ரைட்? அதே தான் ஃப்ளவரில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ளவரில் பார்ட்ஸ் இருக்குது, பார்ட்ஸ் அரைஸ் ஆகிற இடம் இருக்குது, ரைட்? ஸோ பார்ட்ஸ் அரைஸ் ஆகிற இடம் இப்போ ஒரு இடத்துலேருந்து என்ன ஆகும்? பெட்டல்ஸ் அரைஸ் ஆகும் அண்ட் அதுக்கு மேலேருந்து எஸ் androeciums இல்லைனா gynoecium அரைஸ் ஆகும். கீழே எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு காம்பில் இருக்கும், ரைட்? ஸோ இந்த அரைஸ் ஆகிற இந்த இடத்த நம்ம நோட்ஸ்ன்னு சொல்கிறோம் அண்ட் இதையும் இந்த இடத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் எலாங்கேட்டடாக இருக்குது நோட்ஸுக்கு நடுவில், இங்கே இன்டர்நோட்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நோட்ஸ் do not elongate and the axis get condensed. So the apex produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. லீவ்ஸ்க்கு பதிலாக என்ன வரப்போகுது? ஃப்ளவரோட பார்ட்ஸ் வரப்போகுது நோட்ஸ்லேருந்து. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர், ஸோ இது ஸ்டெம், ஸோ லீஃப் வருது, ஸோ திஸ் இஸ் நோடு, கரெக்டாக? இங்கேயும் என்ன வருது? லீஃப் வருது, நோடு. ஸோ இந்த இடத்துல பட்டு வருது, ஸோ இதுவும் நோடு தான். ஆனால் இந்த பட்டு பெருசாகும் போது இதே ஃப்ளவர் பட்டாக இருந்து அது பெருசானா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், am I right? ஸோ இதில் இது ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் இது இன்னொரு பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், ரைட்? அண்ட் இது எல்லாமே இன்னொரு பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், இதுவும் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது ஃப்ளவருக்கு, ரைட்? ஸோ இந்த 4 அரைஸ் ஆகிற இடம் பாருங்களேன். ஸோ இது அரைஸ் ஆகிற இடம் இங்கே, ரைட்? இந்த இடத்துல அரைஸ் ஆகுது. ஸோ இது எங்கே வந்து ஆரம்பிக்குது? இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது? இங்கே. அண்ட் இது இந்த இடத்துல. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நோட்ஸ். ஓகே, ஆனால் இன்டர்நோட்ஸ் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பெருசாக கேப் இல்லை.
ஸோ அதனால தான் கண்டென்ஸ்டாக இருக்குது இன்டர்நோட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் ஃப்ளவர் அப்படிங்கிறதே ஒரு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, when a shoot tip transforms into a flower, it is always solitary. Solitaryனா ஒரே ஆள் ஒத்தையாக நிற்கிறது தான் solitary. ஓகே, ஸோ எப்போவுமே ஷூட் டிப்பு ஃப்ளவராக மாறுது அப்படின்னா அப்போ அது என்னவாக இருக்கும், ஒரு சிங்கிள் ஃப்ளவராக தான் இருக்கும். பிகாஸ் ஷூட் டிப்பில் ஒரே ஒரு டிப்பு மட்டும்தான் இருக்க போகுது, ஒரே ஒரு பட்டு மட்டும்தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ அதனால் அது யூஸ்வலாக ஒரு சிங்கிள் ஃப்ளவரில் தான் எண்ட் ஆகும். ஓகே, the arrangement of flowers on the floral axis is termed as inflorescence. இப்போ தான் நம்ம inflorescence என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஒரு floral axisல எப்படி flowers அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் பின்னாடி இருக்குது, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான் முன்னாடி இருக்குது, பட்ஸ் எல்லாம் மேலே இருக்கா, இல்லை பட்ஸ் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேலே இருக்குது, பட்ஸ் எல்லாம் கீழே இருக்கா, இந்த மாதிரி. ஸோ ஃப்ளவர் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரு ஆக்சிஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு படிக்கிறதா என்னது இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் வெதர் த அப்பெக்ஸ் கெட்ஸ் டெவலப்டு இன் டு அ ஃப்ளவர் ஆர் கண்டினியூஸ் டு க்ரோ. ஓகே, ஸோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். Two major type of inflorescence are there. So ஒன்று racemose inflorescence, இன்னொன்று cymose inflorescence. So the racemose type of inflorescence அப்படிங்கிறது the main axis continues to grow. So main axis continues to grow அப்படின்னா என்ன அர்த்தம்? Yes, on the floral axis மேலே grow ஆகிட்டே போகும். The flowers are borne laterally in an acropetal succession. இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமா இதுக்கு முன்னாடி? எங்கே கேட்டோம்? Yes, very good. லீஃபில் கேட்டோமா அக்ரோபீட்டல் சக்சஷன், அக்ரோபீட்டல் ஆர்டர். ஸோ அக்ரோபீட்டல் ஆர்டர்னா லீஃபில் என்ன படித்தோம், குட்டி பட் எங்கே இருக்கும், டெர்மினலாக இருக்கும். அண்ட் பெரிய பெரிய லீஃபெல்லாம் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். கரெக்டாக? இதை தான் நம்ம என்ன சொன்னோம், அக்ரோபீட்டல் ஆர்டர் இன் லீஃபில் சொன்னோம். கரெக்ட்? ஸோ அதே தான் ஃப்ளவரில் இங்கே எப்படி இருக்கும், அப்போ பட்டு டிப்பில் இருக்கும் அண்ட் மெச்சூர் ஃப்ளவர் எங்கே இருக்கும், பேஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ அதுதான் என்னது ரெசிமோஸ் டைப்பு. ரெசிமோஸ் டைப்பும் லீஃபில் அக்ரோபீட்டலும் மோர் ஆர் லெஸ் சேம். ஓகே, ஸோ ரெசிமோ டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் த மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோ, த ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் லேட்ரலி இன் அன் அக்ரோபீட்டல் சக்சஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே பட், ஆனால் இது எல்லாமே மெச்சூர் ஃப்ளவர். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாமே பட், இது எல்லாமே மெச்சூர் ஃப்ளவர். ஸோ இங்கே இருக்கிற பட்டு பாருங்கள், இது இன்னும் புதுசாக பட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது இப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். கரெக்டாக? அதனால தான் என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைடில், ஸோ in a racemose inflorescence the main axis continues to grow. ஸோ மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோன்னு அதனால சொன்னது. ஸோ இட்ஸ் எ பொட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ ரெசிமோஸ்லையா சைமோஸ்லையான்னு கேட்பாங்க, எதில் வந்து கண்டினியூஸ் டு க்ரோ அப்படின்னு கேட்பாங்க மெயின் ஆக்சிஸ், எதில்? எஸ், ரெசிமோஸில். ஸோ ஏன்னா பட்டு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் டிப்பில். ஸோ இட் வில் பி லைக் கண்டினியூஸ் டு க்ரோ. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து சும்மா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டயக்ராம். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன சொன்னோம், ஓல்டு ஃப்ளவர் சைடில் இருக்கும் அண்ட் பட்டில் எல்லாம் என்ன வரும், நியூ பட்ஸ் மேலே டெவலப் ஆகும். ஓகே, அதே சைமோஸ் உல்டா. சைமோஸ் எப்படி இருக்கும்னா ஓல்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே மேலே இருக்கும், இதெல்லாம் ஓல்டு ஃப்ளவர்ஸ். அதே பட் எல்லாமே எங்கே இருக்கும், சைடில் இருக்கும். ஸோ இட் இஸ் எ லிமிட்டட் க்ரோத். ஏன்னா இதுக்கு மேலே இப்படி க்ரோ ஆகாது. கரெக்டாக? லேட்டராக தான் க்ரோ ஆகும். ஸோ அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டட் க்ரோத் சொல்கிறோம். ஆனால் இதை எஸ் கண்டினியூஸ் க்ரோத்னு சொல்கிறோம் ரெசிமோஸை. ஸோ இன் சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் அன் ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர்லேயே எண்ட் ஆயிரும். Hence it is limited in growth. Okay, so the flowers are born in basipetal order. அக்ரோபீட்டருக்கு ஆப்போசிட் தான் பேசிபிட்டல். ஸோ ஃப்ளவர் எங்கே இருக்குது, பேஸில் இருக்குது, சைடில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் அது பேசிபிட்டல் ஆர்டர். ஸோ இது எஸ் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜாஸ்மின். ஓகே, ஸோ இது மெச்சூர் ஃப்ளவர் டிப்பில் இருக்குது அண்ட் சைடில் யார் வரா பாருங்கள், பட்ஸ் வருது. ரைட்? இப்போ இதுலேயும் பாருங்கள், மெச்சூர் ஃப்ளவர் டிப்பில் இருக்குது, சைடில் பட்ஸ் இருக்குது. Okay, this is cymose type of inflorescence. So the flower, next flower and flower oda parts பத்தி பார்க்க போறோம். So the flower is the reproductive unit in an angiosperm. It meant for sexual reproduction, right? Flower எதுக்காக இருக்கு,
It is for sexual reproduction. The typical flower has 4 different kind of whorls. So 4 இருக்கு, 4 different kind of whorls arranged successively on the swollen end of stalk or pedicle called as thalamus or receptacle. Okay, சரி என்ன நம்ம பார்ப்போம். So இதுதான் thalamus or receptacle. Okay, so இந்த swollen part. இதுக்கு கீழ இருக்கிற இது pedicle. Pedicle or pedicel அப்படிங்கிறது என்னது? காம்பு, பூவோட காம்பு. பூவோட காம்புக்கு மேலே ஒரு சின்ன swollen part இருக்கு. That is thalamus or receptacle. Thalamus ஓட இன்னொரு பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. That is potent MCQ. So thalamus or receptacle. Okay. இதுக்கு மேலே தான் ஃப்ளவரோட பார்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஃப்ளவரோட பார்ட்ஸ் அவுட்டர்லேருந்து போகலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குது கரெக்டாக, இதுதான் அவுட்டர் மோஸ்டில் இருக்குது. யார் இது? செப்பல்ஸ். இல்லைனா இன்னொரு பேர் என்ன செப்பல்ஸ்க்கு? calyx. ஓகே, அடுத்தது இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற ஆளோட பேர் என்ன? யா, வெரி குட், petals. அதோட இன்னொரு பேர் corolla. ஓகே, நெக்ஸ்ட் இது யார்? அடுத்தது இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது யார்? எஸ், இந்த ஆளுங்க. யார் இவங்க? தட் இஸ் androecium. அதோட இன்னொரு நேம், இதை தனியாக ஒரு ஆள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? stamen. ஓகே, நெக்ஸ்ட் இது மொத்தமாக யார்? இதுதான் இன்னர் மோஸ்ட்ல இருக்கிற ஆள். யார் அது? எஸ், gynoecium. இதோட இன்னொரு பேர், ஒரு ஆளை மொத்தமாக சொல்லணும்னா கார்பல், இல்லைனா பிஸ்டல். ஓகே, டன். இது நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கேலிக்ஸ். ஸோ ரோஸோட பட்லர் கேலிக்ஸ் தான் என்ன இருக்கும்? பட் அப்படியே க்ளோஸ் பண்ணி இருக்கும், கரெக்டாக? ஸோ கேலிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி இருக்கிற பட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் யாரோட வேலை? கேலிக்ஸோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு கொரோலா. கொரோலாங்கிறது ஃப்ளவரோட ஒரு மெயின் பார்ட். அண்ட் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம்? பெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இதுதான் எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது? இன்செக்டை செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் androecium or stamen, ரைட்? ஸோ androecium இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுதான் ஒரு ஸ்டேமன். அதில் மேலே இருக்கிற பார்ட் வந்து ஆந்தர். ஓகே, இட் இஸ் அன் ஆந்தர். அண்ட் கீழே இப்படி இருக்கிற பார்ட்டுக்கு பேர் ஃபிலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பல். ஸோ கார்பலில் இருக்கிறது 3 பார்ட்ஸ். ஒன்று ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இது வரைக்கும் மொத்தமாகவே கார்பல்ஸ். ஓகே, ஸோ calyx and corolla are accessory organs while androecium and gynoecium are reproductive organs. அது என்ன accessory organs? reproductive organsக்கு reproductionக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதர் ஆர்கன் தான் என்னது? accessory organs. Okay, so calyx and corolla அப்படிங்கிறது ஒரு accessory organ while androecium and gynoecium are reproductive organs. So இப்போ நாம சொல்றது எல்லாத்துலயும் 4 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன பார்ட்ஸ் சொன்னோம்? calyx, corolla, androecium, gynoecium. கரெக்டா? அதுல சில பூல calyx and corollaங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும், ஒரே ஒரு லீஃப் மாதிரி தான் இருக்கும். அது calyx and corollaன்னு ரெண்டா தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிங்கிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பீரியாந்த். ஸோ அந்த மாதிரி சிங்கிளாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் பீரியாந்த். ஓகே, இன் சம் ஃப்ளவர் லைக் லில்லி இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பீரியாந்த். ஸோ த கேலிக்ஸ் அண்ட் கரோலா ஆர் நாட் டிஸ்டிங்ஸ் அண்ட் ஆர் டேர்ம்ட் அஸ் பீரியாந்த். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே க்ரீன் கலரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இங்கே இல்லை, ரைட்? பெட்டல் மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இந்த என்னென்னு சொல்லுவேன்? அப்போ பீரியாந்த்னு சொல்லுவேன். ஓகே, when a flower has both androecium and gynoecium, it is bisexual. So androecium இருக்கு, gynoecium இருக்கு அப்படின்னா அது என்னதான் இருக்கும்? bisexual-ஆ இருக்கும். So இது androecium, கரெக்டா? anther, right? anther இருக்கு, filament இருக்கு. And this one stigma, style and ovary கீழ இருக்கு, ரெண்டுமே இருக்கு. So this is bisexual flower. மேல் இருக்கு, ஃபீமேல் இருக்கு. இதில் androecium அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், gynoecium அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கு, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கு. ஸோ இட் இஸ் bisexual flower. So a flower having either only stamen or only carpel is unisexual flower.
ஸோ பைசெக்ஷுவலில் எஸ் யார் இது ஸ்டேமனும் இருக்குது கார்பலும் இருக்கும் கரெக்ட். பட் யூனிசெக்ஷுவலில் ஸ்டேமன் மட்டும் இருக்கும், அப்படி இல்லைன்னா கார்பல் மட்டும் இருக்கும். கார்பலுக்கு நான் இன்னொரு பேர் என்ன சொன்னோம், பிஸ்டல் ரைட். ஸோ ஸ்டேமன் மட்டும் இருந்தால் ஸ்டேமினேட் ஃப்ளவர், பிஸ்டல் மட்டும் இருந்தால் பிஸ்டிலேட் ஃப்ளவர். ஓகே, இது ரெண்டும் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். ஸோ ஒரே ஒரு செக்ஸ் மட்டும்தான் என்ன இருக்கும், ஃப்ளவரில் இருக்கும். பட் பைசெக்ஷுவலில் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். ஸோ இங்கே யார் இருக்கா, gynoecium மட்டும் இருக்குது ஸ்டிக்மாவோட சேர்த்து ரைட். இங்கே யார் இருக்கா, ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் ரைட், androecium மட்டும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஃப்ளவரோட பார்ட்ஸ் பார்த்தோம் அண்ட் ஃப்ளவர் தான் மாடிஃபைடு ஷூட்டுன்னு பார்த்தோம் ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமெட்ரி ஆஃப் த ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஸோ சிமெட்ரி அப்படிங்கிறது என்னது, எஸ் அனிமல் கிங்டத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிமெட்ரி. எஸ் பைலேட்ரல் சிமெட்ரி இருக்குது அனிமல் கிங்டத்தில் அண்ட் ரேடியல் சிமெட்ரி இருக்குது ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ்லேயும் ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் அண்ட் ஏசிமெட்ரி இருக்குது. ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ரேடியல் சிமெட்ரியோட சிமிலர் அண்ட் ஜைகோமார்பிக் இஸ் அன் பைலேட்ரல் சிமெட்ரி அண்ட் ஏசிமெட்ரியும் இருக்குது. ஓகே, ஒன்று பார்க்கலாம். ஸோ ஆக்டினோமார்பிக், when a flower can be divided into two equal radial halves in any radial plane passing through the center, it is said to be an actinomorphic flower. ஸோ என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளவர் இருக்குது, சும்மா எக்ஸாம்பிள். ஸோ அது நீங்கள் எந்த பிளேனில் வெட்டினாலும் என்னவா இருக்கணும், ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது actinomorphic. So actinomorphic when a flower can be divided into two equal radial halves in any radial plane. So two equal halves in any radial plane. நீங்கள் எந்த radial planeல கட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், two equal halves கிடைக்கணும் and அது எங்கே இருக்கணும், சென்டரில் பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். And it is said to be actinomorphic. Example mustard, datura and chilli. So இந்த ஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணாலும் எனக்கு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும் ரைட். அதே மாதிரி இதுதான் என்னோட சென்டர். ஸோ இதுக்கப்புறம் நான் எடுக்கிற எல்லா பிளேனுமே அந்த சென்டரில் போகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை நான் இப்படி கட் பண்ணுறேன், அப்போவும் எனக்கு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எந்த பிளேனில் எப்படி கட் பண்ணாலும் இதே சென்டரில் பாஸ் பண்ணுற மாதிரி எந்த பிளேனில் நான் எப்படி கட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது. ஸோ டத்துரா. ஓகே, ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டினோமார்பிக். Zygomorphic. Zygomorphic நம்ம என்ன சொன்னோம், it is similar to bilateral. So when it can be divided into two similar halves only in one particular vertical plane. ஒரே ஒரு வெர்டிக்கல் பிளேனில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு கட் பண்ணால் ஒரு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். பாக்கி எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணாலும் என்ன கிடைக்காது, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பி, குல்மோகர், பீன் அண்ட் கேஷியா. ஓகே, ஸோ இது கேஷியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் இருக்குது, பட் எல்லாமே வந்து சிமெட்ரிக்காக கிடையாது ரைட். ஸோ நான் ஒரு ஆங்கிளில் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், சிமெட்ரி கிடைக்கும். ஸோ நான் இப்படி கட் பண்ணோம்னா எனக்கு சிமெட்ரி கிடைக்கும் ரைட். ஆக்சுவலாக இந்த பெட்டல் ஓவர்லேப் ஆகிருக்கு, அதுக்கு நடுவில் கட் பண்ணால். ஸோ இந்த சைடு 2 பெட்டல், இந்த சைடு 2 பெட்டல் அண்ட் உள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு ஈக்குவல் ஹாஃபாக கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் என்ன கிடைக்காது, எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் ஜைகோமார்பிக். Next we are going to see about asymmetric. Asymmetric na பேர்லயே இருக்கு, சிமெட்ரியே இருக்காது, சிமெட்ரியே இல்லாத இருக்கிறது தான் இது asymmetric. So the flower is asymmetric, that is irregular if it cannot be divided into two similar halves by any vertical plane. So நீங்க எந்த plane எடுத்து கட் பண்ணாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த ஃப்ளவருக்கு two equal halves உங்களால கண்டுபிடிக்க முடியாது. So through the center as in canna. Example canna. So this is canna. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸே வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கு ரைட். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதுக்கு சிமெட்ரி கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் டைப் ஆஃப் கேனா. ஓகே, when a floral appendages are in multiples of 3, 4 or 5 respectively, a flowers can be என்னவா இருக்கலாம், 3 இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைமரஸ். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாராக இருக்கலாம், செப்பல்ஸாகவும் இருக்கலாம், பெட்டல்ஸாகவும் இருக்கலாம், ஆண்ட்ரோசியமாகவும் இருக்கலாம். ஓகே, so it is trimerous, tetramerous, pentamerous. Trimerous means multiples of 3, tetramerous means multiples of 4 and pentamerous means multiples of 5. Penta அப்படினாவே 5 னு அர்த்தம், tetra அப்படினா 4 and tri means 3. Okay, so this is இது என்னது
Trimerous, tetramerous or pentamerous? Yes, very good. It is trimerous. 1, 2 and 3. Right? Next. Is trimerous, tetramerous, pentamerous? Yes. Tetramerous. Very good. Because 1, 2, 3 and 4. Right? Next. So, it is pentamerous. Very good. 1, 2, 3, 4, 5. And இதில் அடுத்த floral appendages மற்ற floral appendages கூட உங்களுக்கு தெரியுது 5 கரெக்டா? See 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. androecium, gynoecium கூட தெரியுது. Right? So, இந்த மாதிரி floral parts 5 இருக்கும். Okay? That is pentamerous. So, the flowers with bracts reduced leaf found at the base of the pedicel are called as bracteate. அப்பனா ஒண்ணும் இல்லடா. bract இருந்தா bracteate. bract இல்ல அப்படினா abracteate. அப்ப bractனா என்ன? It is nothing but a reduced leaf found at the base of the pedicel. அப்படி என்ன அர்த்தம்? காம்புக்கு கீழ காம்போட பேஸ்ல ஒரு சின்னதா ஒரு லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இட்ஸ் a reduced leaf. லீஃப் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது. பட் குட்டியா இருக்கும். அதுக்கு பேர் தான் bract. சோ அது இருந்தா bract, அது இல்லனா abract. சோ இங்க பாருங்களேன். This is pedicel, right? So அதுதான் காம்பு, பூவோட காம்பு கீழ குட்டியா ஒரு இலை மாதிரி இருக்கு. But it is not a full leaf, right? So இதுதான் bract. இது இருந்தா bract, இது இல்லனா abract. Okay? So the flower without bracts are called as abracteate. So abracteate இங்க பாருங்களேன். இது yes, பூவோட காம்போட எண்ட்ல இங்க ஏதாவது லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது இருக்கா? இல்ல. So this is abracteate. So based on the position of calyx, corolla and androecium in respect of the ovary on thalamus, the flowers are described as. So இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா flower னா என்ன? ஷூட்டோட modification பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? Inflorescence. அந்த flower எப்படி floral axisல arrange ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம். So inflorescence முடிஞ்சு. Inflorescence ஓட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் flower ஓட parts பார்த்தோம். flower ஓட parts என்னென்ன பார்த்தோம்? calyx, corolla, androecium and gynoecium பார்த்தோம். Right? So இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அடுத்து நாம என்ன பார்த்தோம்? tetramerous, pentamerous and yes, trimerous, tetramerous, pentamerous பத்தி எல்லாம் பார்த்தோம். Right? So இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த parts இதெல்லாமே வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? thalamus வச்சு பாக்கும்போது thalamusனா நாம என்ன பார்த்தோம்? yes, ஒரு swollen part இருக்குமா பெடிசலுக்கு மேல, that is thalamus. அதுக்கு மேல தான் என்ன வந்து நம்மளோட floral parts வந்து, right? So இந்த thalamus அதுக்கு மேல இருக்கிற அந்த floral partsக்கும் இருக்கிற relations வச்சு நாம இத 3 இதா பிரிக்கலாம் flowers. எப்படி பிரிக்கலாம்? hypogynous, perigynous and epigynous பிரிக்கலாம். Okay? So the based on position of calyx, corolla and androecium in respect of the ovary on the thalamus, the flowers are described as. Okay? So the position of floral parts on thalamus. So இது thalamus, right? So thalamus இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி அதுக்கு மேல ஓவரி வந்து அந்த ஓவரி கீழ இருந்து பாக்கி எல்லா பார்ட்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது அப்படினா hypogynous. Okay? gynous ஓவரி gynoecium, hypo கீழ. So எல்லா பார்ட்ஸுமே எங்க இருந்து வருது? ஓவரிக்கும் கீழ இருந்து வருது. கரெக்ட்? So இது ஓவரி. அப்ப ஓவரிக்கும் கீழ இருந்து தான் என்ன வருது? எல்லா பார்ட்ஸும் வருது. So hypogynous flower. Okay? Next epigynous. Epina மேல, gynous-னா ஓவரி. அப்ப என்ன அர்த்தம்? Yes, இந்த thalamus ஃபுல்லா ஓவரி இப்படியே கவர் பண்ணிரும். So thalamusக்கு உள்ள ஓவரி இருக்கும் and மேல க்ளோஸ் ஆகும் and இங்க இருந்து என்ன வரும்? நமக்கு பாக்கி எல்லா பார்ட்ஸுமே வரும். So epigynous. So gynous-க்கு மேல. Okay? Epigynous flowers. அடுத்து perigynous அப்படிங்கிறது ரெண்டுக்கும் நடுவுல. என்ன ஆகும்னா இதுல thalamus கீழே க்ளோஸ் ஆயிருக்கும், அதுக்கு மேல தான் ஓவரி இருந்திருக்கும். ரைட்? ஆனா இங்க thalamus ஓவரியே சேர்த்து மொத்தமா க்ளோஸ் பண்ணியிருக்கும். thalamusக்கு உள்ள ஓவரி இருக்கும் and மேல தான் என்ன இருக்கும்? பார்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கும். ஆனா இங்க thalamus ஃபுல்லா க்ளோஸே ஆகாது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஓப்பனா இருக்கும். சோ இது எப்படி இருக்கு பாருங்க? நல்லா கான்கேவா இருக்கா? சோ இப்படி குழியா இருக்கா? சோ this is concave, right? சோ கான்கேவா இருக்கும் and இதுக்கு மேல என்ன டெவலப் ஆகும்? ஓவரி டெவலப் ஆகும் and மெயின் என்ன டெவலப் ஆகும்? அதர் பார்ட்ஸ் டெவலப் ஆகும். ரைட்? சோ இந்த மாதிரி thalamus க்ளோஸே ஆகாம இந்த மாதிரி கான்கேவ் ஷேப்ல இருந்து டெவலப் ஆச்சுனா that is perigynous. சோ perigynous-னா half inferior இல்லனா half superior னு அர்த்தம். ஓகே?
So in hypogynous flower, the gynoecium occupies the highest position while the other part situated below, right? So the ovary in such flower is said to be superior. So ovary அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? superior ovary ன்னு சொல்லுவோம். ஏன்? hypogynous flowerல எப்படி இருக்கும்? gyne அதுக்கு கீழ தான் எல்லா parts develop ஆகுது. அதனால தான் hypogynous. அப்ப ovary எங்க இருக்கு? மேல இருக்கு எல்லா partsக்கும், right? So அதனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? superior ovary ன்னு சொல்றோம். Example, mustard, China rose and brinjal. So this is superior ovary. ஏன்னா ஓவரிக்கு கீழே தான் பாக்கி பார்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது, right? So it's another example. So இது ovary and இது other parts எல்லாமே டெவலப் ஆகுது, right? So அது வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இப்படி க்ளோஸ்டாக இருக்கும். பெட்டல்ஸ் எல்லாமே அது ஓவரியை க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது ஓவரி இருக்கிறது. So if gynoecium is situated in the center and other parts of the flowers are located on the rim of the thalamus almost at the same level, it is called as perigynous. Very good. So the ovary here is said to be half inferior. Example, plum, rose and peach. So half inferior ஆ இருக்கும். So எப்படி இருக்கும்? half inferior or half superior னு சொல்லலாம். And concave, saucer மாதிரி இருக்கா thalamus? Yes. So more or less இதுவும் சரி, இந்த பார்ட்ஸும் சரி, more or less ஒரே இடத்துல இருந்து டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், right? So this is perigynous. So இது another example of perigynous. So இதுல என்ன இருக்கு பாருங்க, ஃபுல்லா ஓவரி க்ளோஸ் பண்ணவும் இல்லை அண்ட் மேலேயும் வளரல. ஸோ கான்கேவ் ஷேப்ல தான் thalamus இருக்கு அண்ட் பார்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கு, இங்கே ஓவரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் half inferior ovary. ஓகே, இது வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, in epigynous flower, the margin of thalamus grows upward, enclosing the ovary completely and get fused with it. The other parts of the flower arises above the ovary. இதுதான் epigynous. ஸோ என்னாகும், கீழே இருந்து thalamus ovary க்ளோஸ் பண்ணிடும் அண்ட் மேலே பார்ட்ஸ் வளரும். ஸோ அப்போ ஓவரி எங்கே இருக்குது? எல்லா பார்ட்ஸ்க்கும் கீழே இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இது இன்ஃபீரியர் ஓவரி. ஆனால் சொல்லும்போது எபிகைனஸ், ஏன்னா கைனஸ்க்கு மேலே தான் பாக்கி எல்லா பார்ட்ஸுமே டெவலப் ஆயிருக்கு, ரைட்? So epigynous flower, the margin of thalamus grows upward, enclosing the ovary completely and fused with it. The other parts of the flower arise above the ovary. So hence the ovary is said to be inferior as in the flowers of guava and cucumber and the ray florets of sunflower. So the examples in the chapter la neriya irukum. Please எழுதி வச்சு படிங்க examples, இல்லனா நீங்க மறந்துடுவீங்க, and very important. Okay? So இது epigynous flower. ஓகே, ஸோ எபிகைனஸ் ஃப்ளவரில் பாருங்கள், thalamus ஃபுல்லாக மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு எதை? ஓவரியை. அண்ட் இதுக்கு மேலே தான் என்ன டெவலப் ஆயிருக்கு? பாக்கி எல்லா பார்ட்ஸும் டெவலப் ஆயிருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் எபிகைனஸ் அண்ட் ஓவரி எங்கே இருக்குது? எல்லா பார்ட்ஸ்க்கும் கீழே இருக்குது. ஸோ இந்த ஓவரி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லுவோம். எஸ். ஸோ ஃப்ளவரில் பார்க்க எப்படி இருக்குன்னா, கட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் thalamus வந்து இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கும். இங்கே என்ன இருக்கும்? ஓவியூல்ஸ் இருக்கும் அண்ட் அதர் பார்ட்ஸ் இங்கே டெவலப் ஆகும். ஓகே, அதே ஃபுல் க்ளோஸாக இருந்தால் பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் என்ன இருக்கும்? ஓவரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எபிகைன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெம், ரூட்டு, இதெல்லாம் இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃப்ளவர்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். பட் இப்போ ஃப்ளவர்ஸ் இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ் இன் டீட்டெயிலாக பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்கும்? ஃப்ளவர்ஸில் நம்ம ஆல்ரெடி 4 வேர்ல் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன இருந்துச்சு? கேலிக்ஸ், corolla, androecium and gynoecium. மொத்தம் 4, ரைட்? ஸோ கேலிக்ஸ் என்ன, corolla என்ன, androecium என்ன, gynoecium என்ன, இதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று செப்பரேட்டாக அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது பார்க்க எப்படி இருக்குது, அதோட மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இந்த அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற இந்த க்ரீன் கலர் தான் யார்? செப்பல், ரைட்? சரி, கலர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட் யார்? நம்மளோட பெட்டல்ஸ். அண்ட் அதுக்கும் உள்ள தான். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்டில் இருக்கிறது செப்பல், ரெண்டாவது உள்ளே இருக்கிறது பெட்டல். ஓகே, அதுக்கும் உள்ளே இருக்கிறதா யார்? அடுத்து வர்றது ஸ்டேமன், இல்லைன்னா நம்ம இது என்ன சொல்லலாம்? ஆண்ட்ரோஷியம், ரைட்? இது ஆண்ட்ரோஷியம். ஓகே, அடுத்தது ஓவரி ஸ்டைல், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. இது மொத்தமாக பிஸ்டல்னு சொல்லுவோம், இல்லைனா இது இன்னொரு என்ன பேர் சொல்லுவோம்? எஸ், gynoecium, ரைட்? ஸோ மொத்தம் 4. அவுட்டர் மோஸ்டில் செப்பல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் calyx, ரைட்? அடுத்து உள்ளே இருக்கிறது பெட்டல்ஸ் இஸ் கால்ட் அஸ் corolla. calyx, corolla, androecium and
gynoecium. Okay. So நம்ம first பார்க்க போறது calyx. Calyx is the outermost whorl of the flower. ஆமாவா? So calyx தான் outermost whorl of the flower. இது ஒரு potent MCQ. Then and the members are called as sepals. So இத மொத்தமா சொன்னா இந்த whorl இது மொத்தமா எடுத்து சொன்னா they are calyx. And அதுல இருக்கிற ஒரு ஆளை மட்டும் மென்ஷன் பண்ணி சொன்னா இது யாரு? This is sepals. Okay. மொத்தமா calyx and ஒரு ஆளு sepals. So இதுதான் sepals. ரோஸ்ல பார்த்திருக்கீங்களா? ரோஸோட பெட்டல்ஸ் இல்லாமல் கீழே ஒரு க்ரீன் கலர் பெட்டல்ஸ் இருக்கும் ரைட். ஸோ அதுதான் பட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செப்பல்ஸ் என்ன பண்ணும், அந்த ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரைட். ஸோ அதுதான் செப்பல்ஸ். நெக்ஸ்ட் ஜெனரலி செப்பல்ஸ் ஆர் க்ரீனாக தான் இருக்கும், மோஸ்ட்டாக க்ரீன் கலரில் தான் இருக்கும் அண்ட் லீஃப் மாதிரி இருக்கும் பார்க்க, லீஃப் லைக் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் இன் தி பட் ஸ்டேஜ். ஸோ பட் ஸ்டேஜில் பட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த பட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோட வேலை தான் யாரோட வேலை, செப்பல்ஸோட வேலை. The calyx may be gamocephalous or polycephalous. Gamocephalous. So united sepals னு அர்த்தம் gamocephalous. Polycephalous. Poly அப்படினாவே many. So it is not united. எப்படி இருக்கும், many sepals ஆ இருக்கும். ஓகே, இது united, இது many, தனித்தனியா இருக்கும். ஸோ இது பார்த்தா சொல்லுங்க, இது என்னது gamocephalous-ஆ இல்லை இது polycephalous-ஆ? They are gamocephalous. எஸ், ஏன்னு சொல்லுங்கள், இதுதான் செப்பல். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே இதாக இருக்குது ரைட். இதுவும் பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இல்லை, அப்படியே உள்ள ஒன்றா ஒட்டி இருக்குது மொத்தமாக ரைட். ஸோ திஸ் இஸ் gamocephalous. இது யார்? வெரி குட், ஹைபிஸ்கஸ், நம்மளோட செம்பருத்தி ரைட். இது யார்? ரோஸ். ரோஸில் எப்படி இருக்குது பாருங்கள், இது பட் ஸ்டேஜில் ரோஸ் பட்டாக இருக்கும். பட்டாக இருக்கும்போது என்ன இருக்குது பாருங்கள், அந்த பட்டை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு ரைட். சரி, இது எப்படி இருக்கானா, செப்பல்ஸ் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்குது, இதோட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி இல்லை நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி. ஸோ இது என்ன கேட்டகரியில் வரும், பாலிசெஃபாலஸ். எஸ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about corolla. கொரோலாங்கிறது என்னது, இது மொத்தமாக கொரோலா. இதோட இண்டிவிஜுவல் நம்ம இதோட என்ன சொல்லுவோம், நம்ம இண்டிவிஜுவல் ஆளோட பேரை பெட்டல்ஸ். எஸ், வெரி குட். ஸோ செப்பல்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது பெட்டல்ஸ். ஸோ ரோஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செப்பல்ஸ். அப்போ இது நம்ம பார்க்குற அந்த பியூட்டிஃபுல்லான கலர்ஸோடு இருக்கிற அந்த இதுதான் என்னது, பெட்டல்ஸ் ரைட். ஸோ பெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி brightly colored and attract insect for pollination. ஸோ செப்பல்ஸோட செப்பல்ஸோட வேலை என்ன இருந்துச்சு நம்ம பார்த்தப்ப, செப்பல்ஸ் பட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதோட வேலை. அதே பெட்டல்ஸோட வேலை என்ன, இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறது. அதனால அது எப்படி இருக்குது, பிரைட் கலர்டாக இருக்குது ரைட். சம் ஆஃப் தெம் ஆர் சென்டட் ரைட். எதுக்கு, ஏன் அவ்வளோ மனமாக இருக்குது, ஏன் அவ்வளோ பிரைட்டாக இருக்கணும், பிகாஸ் அப்போ தான் இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இன்செக்ட் எதுக்காக அட்ராக்ட் பண்ணும், ஃபார் பாலினேஷன். ஸோ ஆந்தர் அப்போ இன்செக்ட் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த பூ மேலே உட்காரும்போது என்னாகும், இதோட ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எல்லாம் எஸ் அந்த இன்செக்ட் மேலே படும். அப்போ அந்த இன்செக்ட் அடுத்த ஃப்ளவரில் போய் உட்காரும்போது அங்கே பாலினேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதுதான் மெயின் வேலை. ஓகே. So like calyx, corolla may also have gamopetalous or polypetalous. So corolla-க்கு என்ன இருக்கு, gamopetalous இருக்கு, polypetalous இருக்கு. So gamopetalous அப்படின்னா என்ன அர்த்தம், united petals. polypetalous-னா என்ன அர்த்தம், எஸ் தனித்தனியாக இருக்கிற பெட்டல்ஸ்னு அர்த்தம். ஸோ இது gamopetalous-ஆ polypetalous-ஆ, நல்லா பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு வாட்டி. எஸ், gamopetalous, வெரி குட். ஒய், இங்கே எங்கேயுமே தனித்தனியாக பெட்டல் கிடையாது, எல்லாமே எப்படி தெரியுது உங்களுக்கு, ஒரே மாதிரி தான் இருக்குது ரைட், ஒரே மாதிரி ஒன்னோட ஒன்றா ஒட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் gamopetalous, ஃபியூஸ்டு. பட் இது எஸ் வெரி குட், திஸ் இஸ் polypetalous, பிகாஸ் ஒரு பெட்டலுமே எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது ரைட். நெக்ஸ்ட், the shape and color of corolla vary greatly in plants. ஆமாம் ரைட். நம்ம ஜாஸ்மின் பார்க்கும்போது என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஜாஸ்மின்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது ரைட், குட்டி குட்டியாக இருக்கிறது, பஞ்சாக இருக்கிறது இருக்குது, அண்ட் நீளமாக இருக்கிற முல்லைப்பூவெல்லாம் இருக்குது ரைட். ஸோ அந்த மாதிரி கிரேட்லி கலர்லேயும் வேரி ஆகும், சைஸஸ்லேயும் வேரி ஆகும். ரோஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ரைட், பட் ரோஸ்லேருந்து ஆரம்பித்து பன்னீர் ரோஸ், ஊட்டி ரோஸ் நிறையா இருக்குது. அடுத்து corolla may be tubular, bell shaped, funnel shaped or wheel shaped. Different sizes, different shape and different colors. பெல் டியூப்லராக இருக்கலாம், இல்லைனா பெல் ஷேப்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபனல் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா வீல் ஷேப்பில் கூட இருக்கலாம். ஸோ இது திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டியூப்லர். ஏன்னா இங்கே பாருங்கள் மொத்தமாக அப்படியே ஒரு டியூப் மாதிரி வருதா, வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்குது, எஸ் இந்த இடத்துல பிரிஞ்சிருது
ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒரு டியூப் மாதிரி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் டியூப்லர் ஃபார்ம்ஸ். அண்ட் இது ஃபனல் ஷேப்டு, ஃபனல் மாதிரி இருக்குல்ல, இது மொத்தமாகவே இங்கே வரைக்குமே எப்படி இருக்குது? எஸ், இப்படி அண்ட் கீழே இந்த மாதிரி வருதா? ஸோ திஸ் இஸ் ஃபனல் ஷேப்டு. ஸோ பாலிபெட்டாலஸ்னால் பெட்டல்ஸ் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும். கேமோபெட்டாலஸ் அப்படின்னா பெட்டல்ஸ் எல்லாமே யுனைட்டடாக இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ரைட், சரி. செப்பாலஸில் இது எஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இது என்னது? கேமோபெட்டாலஸ். எங்கே பார்த்தோம்? ஹைபிஸ்கஸ் பார்த்தோமா? ஓகே. இது திஸ் இஸ் பாலிபெட்டாலஸ். இது எங்கே பார்த்தோம்? பாலிபெட்டாலஸ் ரோஸில் பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about estivations. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? corolla பார்த்துருக்கோம், calyx பார்த்துருக்கோம். ரைட், calyxல கேமோசெஃபாலஸ் இருக்குது அண்ட் எஸ் பாலிசெஃபாலஸ் இருக்குது. வெரி குட். அதே கொரோலாவில் என்ன பார்த்தோம்? பாலிபெட்டாலஸ் அண்ட் கேமோபெட்டாலஸ் பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிவேஷன். ஸோ இந்த ரெண்டுமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு செப்பல் இன்னொரு செப்பல் பக்கத்தில் இருக்கிற செப்பல் கூட எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு பேர் தான் என்னது? எஸ்டிவேஷன்ஸ். ஸோ த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதை படிக்கும்போது நம்ம என்ன இமேஜின் பண்ணுவோம்னா நம்ம பெட்டல்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம்னு நினச்சிப்போம். பட் ஆக்சுவலி இது பெட்டல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, செப்பல்ஸும் சேர்ந்துருக்கு. ஓகே, இப்போ செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் வேர்ல்ட். அப்படி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் வேர்ல்ட்னு சொல்கிறோம்? செப்பலை பக்கத்தில் இருக்கிற செப்பல் கூட கம்பேர் பண்ணி தான் நான் எஸ்டிவேஷன் சொல்ல போகிறேன். பெட்டலை பக்கத்தில் இருக்கிற பெட்டல் கூட கம்பேர் பண்ணி தான் நான் என்ன சொல்ல போகிறேன்? எஸ்டிவேஷன் சொல்ல போகிறேன். செப்பலையும் பெட்டலையும் நான் என்ன பண்ண போகிறது கிடையாது, கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட் டு தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் வேர்ல்ட் இஸ் நோன் அஸ் எஸ்டிவேஷன். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்டிவேஷன். ஸோ எஸ்டிவேஷனை என்ன பார்த்தோம்? செப்பல்ஸ் செப்பல் கூட அரேஞ்ச் ஆயிருக்கு, அப்படி இல்லைனா பெட்டல் பெட்டல் கூட அரேஞ்ச் ஆயிருக்கு. பட் நாட் லைக் செப்பல் வித் பெட்டல், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எஸ்டிவேஷன்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எஸ்டிவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ரைட், அதே ரோஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், ஜாஸ்மின் வேறு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஒன்று வால்வேட் எஸ்டிவேஷன், நெக்ஸ்ட் ட்விஸ்டட் அண்ட் இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸிலரி. ஸோ இந்த மாதிரி 4 டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்றுனா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வால்வேட். வால்வேட் எப்படி அரேஞ்ச்? இது பெட்டல், இதை நான் இப்படி இருக்குதா, இப்படி ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இதை நான் இப்படி எடுத்து இப்படி திருப்பி பார்க்க போகிறேன். விச் மீன்ஸ் நான் ஒரு கட் செக்ஷன் பார்க்க போகிறேன். ஸோ இப்படி இருக்க வேண்டிய ஃப்ளவர் நான் இதை அப்படியே பறித்து இப்படி பார்த்தேன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஒரு டாட் டாட்டாக ஒரு கமா கமாவை மட்டும்தான் தெரியும். ரைட், இப்படி கமா போட்ட மாதிரி தெரியும், அதுதான் இது. ஓகே, விச் மீன்ஸ் இது ஒரு பெட்டலாக இருக்கலாம், இல்லைனா செப்பலாக இருக்கலாம். ரைட், இது பெட்டலாக இருந்தால் இதுவும் யாராக தான் இருக்கும்? பெட்டலாக தான் இருக்கும், பக்கத்தில் இருக்கிற பெட்டல் அந்த மாதிரி. ஓகே, சரி. இதில் இந்த ஒரு பெட்டல் அடுத்த பெட்டல் கூட ஜஸ்ட் டச் மட்டும்தான் ஆகும், என்ன ஆகாது? ஓவர்லேப்பும் ஆகாது அண்ட் ஃபியூஸும் ஆகாது. ஸோ இட்ஸ் லைக் பக்கத்தில் இப்படி டச் ஆகும். ஸோ திஸ் இஸ் வால்வேட் எஸ்டிவேஷன். ஓகே, ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் த பெட்டல் அவுட் சைடில் இருக்கும் அண்ட் அனதர் எண்ட் ஆஃப் த சேம் பெட்டல் வில் பி இன்சைட். அதே மாதிரி தான் அடுத்த பெட்டல், ஒன்று அவுட் சைட் அண்ட் ஒன்று இன்சைட். ஸோ இன்சைட் அவுட் சைட் அப்படின்னு மாறி மாறி வரும். ஸோ திஸ் இஸ் எஸ் ட்விஸ்டட். நெக்ஸ்ட் we are going to see about imbricate. இம்ப்ரிகேட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்காது. மேபி உள்ளே இருக்கலாம், இல்லைனா வெளியவே இருக்கலாம், இல்லைனா மாறி மாறி இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் பெட்டல் முழுசாக எப்படி இருக்குது? இன்சைடில் இருக்குது. ரைட், ஆனால் இங்கே பாருங்கள் இது அவுட் சைடில் இருக்குது அண்ட் இதோட எண்ட் இன்சைடில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இது மொத்தமாக அவுட் சைடில் இருக்குது. ரைட், ஆனால் இங்கே இது அவுட் சைட் அண்ட் திஸ் இஸ் இன்சைட். ஹியர் ஆல்சோ திஸ் இஸ் அவுட் சைட் அண்ட் திஸ் இஸ் இன்சைட். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் இம்ப்ரிகேட். நெக்ஸ்ட் we are going to see about waxillary. வெக்ஸிலரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னாடி பெருசாக ஒரு பெரிய பெட்டல் இருக்கும், அதை நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பெரிய பெட்டல் இருக்கும் இந்த மாதிரி அண்ட் அதுக்கு உள்ள சின்னதாக 2 பெட்டல் இருக்கும், அதுக்கும் உள்ள இன்னும் 2 பெட்டல் குட்டியாக இருக்கும். ஸோ பெரிய பெட்டல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டல், அதை விட சின்ன பெட்டலாக இன்னொன்று இருக்கும். ஓகே, ஸோ 5 பெட்டல்ஸ் இருக்கும் வெக்ஸிலரி. ஓகே, இது நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம்.
when sepals or petals in a whole just touch one another. So touch மட்டும் பண்ணுது one another at the margins. Marginல மட்டும் touch ஆகுது without overlapping. Overlapping நடக்கல. அப்ப இது என்ன type of estivation? Valvate estivation. Very good. So this is valvate. Example, calotropis. Calotropis என்னது? கேட்க ரொம்ப ஃபேன்சியா இருக்கா? Yes. So calotropis அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. நம்மளோட எருக்கலாம் செடி சொல்லுவாங்கல்ல, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் calotropis. ஸோ calotropis-ஓட பூலை பாருங்களேன், இது பட்டு ரைட், இப்போ தான் விரிய போகுது. ஸோ இதில் இருக்கிற ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டல் கூட ஜஸ்ட் டச் மட்டும்தான் ஆயிருக்கும், மற்றபடி ஃபியூஸ் ஆகிறதோ இல்லை ஓவர்லாப் ஆகிறதோ எதுவுமே இருக்காது ரைட். ஸோ இது விரியுது, விரியும் போது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட மார்ஜின் இதோட டச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதோட மார்ஜின் அடுத்த பெட்டலோட டச் ஆகிருக்கு ரைட். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டச் மட்டும்தான் வருது, கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் velvet estivation. So calotropis is the best example for velvet estivation. Next, if one margin of the appendages overlap that of the next one and so on as an, இது யாரப்ப ஒரு மார்ஜின் இன்னொரு மார்ஜின் கூட ஓவர்லாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்க ரைட். ஸோ ஒரு மார்ஜின் இன்னொரு மார்ஜின் ஓவர்லாப் ஆகுது, இதே மாதிரி எல்லாமே மாறி மாறி ஓவர்லாப் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அது என்ன எஸ்டிவேஷன்? எஸ், இட் இஸ் twisted estivation. Example, China rose, ladies finger and cotton. யார் யார் இருக்காங்க? எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ப்ளீஸ் எழுதி வச்சு படிங்க, அதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். எழுதி வச்சு படிச்சிங்கன்னா மட்டும் தான் உங்களால் இது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டன். ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரு பெட்டல், இது அடுத்த பெட்டல், இது அதுக்கு அடுத்த பெட்டல் அண்ட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் பெட்டல். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன் சைட் ஆஃப் த பெட்டல் டோட்டலி எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது ரைட். அண்ட் அனதர் சைட் ஆஃப் த பெட்டல் டோட்டலி எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்விஸ்டட். ஸோ இது இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஆரம்பிச்சு அண்ட் இட் இஸ் கோயிங் அவுட் சைட், அவ்வளோதான், அதோட ஃபினிஷ் அவுட் சைட் போயிடுச்சு. அடுத்த பெட்டல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அவுட் சைட் அடியில் போயிடுச்சு அடுத்த மார்ஜின். நெக்ஸ்ட் இங்கே அண்ட் உள்ள, இந்த மாதிரி எப்படி இருக்குது? ஒன்று ஒரு பெட்டல்லையே ஒரு சைடு வெளியே இருக்குது, உள்ளே இருக்குது, அண்ட் இன்னொரு சைடு வெளியே இருக்குது ரைட். ஸோ உள்ள வெளியே உள்ள வெளியே அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால தான் இது என்ன எஸ்டிவேஷன்? ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். நெக்ஸ்ட் இது யார்? நம்ம சொந்தம் ஹைபிஸ்கஸ் ரைட். ஸோ இங்கேயும் எப்படி இருக்குது பாருங்கள், இது வெளியே இருக்குது அண்ட் இந்த சைட் உள்ளே இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, if the margins of sepals or petals overlap one another but not in any particular direction, இதுதான் keyword. ஸோ ஓவர்லாப் ஆகும், ஆனால் எந்த பர்டிகுலர் டைரக்ஷனும் இருக்காது. அப்படின்னா அப்போ யார் அது? எஸ், வெரி குட், இம்ப்ரிகேட். ஸோ இம்ப்ரிகேட்டுக்கு எக்ஸாம்பிள் கேஷியா அண்ட் குல்மொஹர். ஓகே, இதுதான். இதில் பாருங்களேன், இதில் இது உள்ளே இருக்குது ரைட், அதே அந்த மார்ஜின் வெளியே இருக்குது கரெக்டாக. ஸோ இது மொத்தமாகவே உள்ளே இருக்குது அண்ட் இங்கே பாதி வெளியே இருக்குது அண்ட் இது உள் சைடில் இருக்குது அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது ட்விஸ்டட் மாதிரி இருக்குது, பட் இது மொத்தமாகவே உள்ளே இருக்குது அண்ட் இது பாருங்களேன் மொத்தமாகவே வெளியே இருக்குது கரெக்டாக. ஸோ திஸ் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் பர்டிகுலர் டைரக்ஷனே கிடையாது. அப்போ இது யார்? இம்ப்ரிகேட். வெரி குட். ஸோ இன் பி அண்ட் ஸோ தட் இஸ் இம்ப்ரிகேட். ஸோ அப்போ யார் யார் பார்த்துருக்கோம்? வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட். அப்போ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆக்சிலரி. ஸோ பி அண்ட் பி இன் ஃப்ளவர்ஸ் தான் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி இருக்கும்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும், அதில் ஒன்று லார்ஜஸ்ட், அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட். அதுக்கு கீழே ஒரு 2 ஓவர்லாப்பிங் பெட்டல்ஸ் இருக்கும், ஸ்மால் பெட்டல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் விங்ஸ். ஸோ விச் இன் டர்ன் ஓவர்லாப்ஸ் தி 2 ஸ்மாலஸ்ட் ஆன்டீரியர் பெட்டல்ஸ். கிட்டே ஒரு முன்னாடி ஒரு ஆன்டீரியராக பெட்டல்ஸ் இருக்கும், தட் இஸ் கீல். வெரி குட். ஸோ இந்த மாதிரி 3 இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது? எஸ், ஸ்டாண்டர்ட், தென் wings, then keel. அப்போ ஸ்டாண்டர்டுங்கிறது வெளியே பெருசாக இருக்கும் அண்ட் விங்ஸுங்கிறது நடுவில் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் அண்ட் அதை விட குட்டியாக யார் இருப்பா? கீழே இருக்கும் ரைட். ஸோ பார்ப்போமா ஃப்ளவர் பார்க்க எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக ஸ்டாண்டர்ட் இருக்கும் அண்ட் பக்கத்துலேயே குட்டியாக 2 இருக்கும், அதை விட குட்டியாக கீழே இருக்கும் ரைட். ஸோ இதுதான் நீங்கள் ஒரிஜினலாக ஃப்ளவரை பார்க்கும்போது இருக்கும். அப்போ இதில் யார் ஸ்டாண்டர்ட்? எஸ், இந்த பெரிய பெட்டல் ஸ்டாண்டர்ட்
அப்போ இங்கே ஒரு குட்டி பெட்டல் 2 இருக்குது. ஸோ அது யார்? எஸ், விங்ஸ். ஸோ அதை விட குட்டியாக இந்த பெட்டல் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி ஒரு குட்டியாக 2 பெட்டல் இருக்கும். அதுதான் யார்? எஸ், கீல். ஓகே. ஸோ 4 எஸ்டிவேஷன் பார்த்துட்டோம். என்னென்ன எஸ்டிவேஷன் பார்த்தோம்? எஸ், valvate, twisted, imbricate and last one, yes, vexillary. So valvate எப்படி இருக்கும்? margins மட்டும் டச் ஆகும், ரைட்? twisted எப்படி இருக்கும்? எஸ், ஒரு மார்ஜினில் ஒரு சைடு வெளியே ஒரு சைடு உள்ள இந்த மாதிரி ஆல்டர்னேட் மேனர்ஸில் இருக்கும் ஃபுல்லாகவே. தட் இஸ் twisted. imbricate-ஓட கீவேர்டு என்ன? not in any particular direction, ரைட்? அதே வந்து vexillary-க்கு எஸ், standard, wings and keel. Okay. Next, we are going to see about androecium. So flower parts la calyx, corolla முடிஞ்சு. calyx-லயும் corolla-லயும் இருக்கக்கூடிய estivations பார்த்துட்டோம். estivations னா என்ன பார்த்தோம்? estivation னா என்ன சொன்னோம்? எஸ், sepals, sepal கூடயோ இல்லைனா petals கூடயோ அரேஞ்ச் ஆகிருக்கிறது. அரேஞ்ச்மெண்ட் பற்றி படிக்கிறதா நாம் என்ன சொன்னோம்? estivation. And 4 types of estivations பற்றி படிச்சாச்சு. Next we are going to see about androecium. So androecium is composed of, androeciumல என்னென்ன இருக்கு? androecium is composed of stamens, அவ்வளவுதான். ஸோ மொத்தமாக நம்ம androecium சொல்லுவோம். androeciumத்தோட ஒரு ஆளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? stamen சொல்லுவோம். So each stamen which represent the male reproductive organ consists of stalk or filament and an anther. ஸோ 2 பார்ட் தான். ஒன்று ஸ்டாக்னு சொல்லுவோம், ஓகே, அண்ட் மேலே ஒரு anther இருக்கும், அவ்வளோதான். இந்த 2 தான் யாரோட பார்ட்? ஒரு ஸ்டேமனோட பார்ட். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டேமன். ஸோ இது யார் அப்போ மஞ்சள் கலரில் இருக்கிறது? எஸ், ஆந்தர். அண்ட் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது கீழே ஒன்று இப்படி வருதா த்ரெட்டு மாதிரி, அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஃபிலமெண்ட். ஓகே. இப்போ ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கோங்க. இதில் யார் அப்போ ஸ்டேமன்ஸ்? எஸ், இந்த குட்டி குட்டியாக நிறையா இருக்கா, அதில் ஒரு ஆளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆந்தர், அண்ட் இந்த ஃபிலமெண்ட் மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நூல் மாதிரி, அதுதான் என்னது? ஃபிலமெண்ட். ஸோ இது மொத்தமாக நிறையா அந்த என்ன இருக்குது? ஸ்டேமன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ இது மொத்தமாக நாம் என்ன சொல்லுவோம்? androecium. ஓகே. ஸோ ஈச் ஆந்தர், ஸோ ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி bilobed and each lobe has 2 chambers. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, நம்ம அப்போ ஆந்தர் பார்த்தோமா? ஸோ ஆந்தர் இது ஃபிலமெண்ட் அண்ட் எப்படி இருந்துச்சு? ஆந்தர் இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த ஆந்தரில் இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஸோ ஈச் ஆந்தர் யூஸ்வலி bilobed, அதனால தான் bilobedனு சொல்கிறோம். ஸோ இது ஒரு லோப், இது இன்னொரு லோப். ஈச் லோப் ஹேஸ் 2 chambers. ஸோ இதை நான் இப்படி கட் பண்ணி, இப்படி இருக்கிறத கட் பண்ணி இப்படி எடுத்து பார்க்குறேன் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா, ஸோ இதை நான் இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்து பார்க்குறேன். ஸோ அதை நான் கட் பண்ணி இப்படி எடுத்து பார்த்தேன்னா எனக்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது மொத்தமாகவே இப்படி கட் பண்ணால் இது ஒரு லோப், இது இன்னொரு லோப். ஓகே. அந்த லோபுக்குள்ளேயே இங்கே ஒன்று, இங்கே ஒரு சேம்பர்ஸ் இருக்குது, ரைட்? இங்கேயும் ஒரு சேம்பர் இருக்குது, இங்கேயும் ஒரு சேம்பர் இருக்குது, ரைட்? ஸோ அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி bilobed and each lobe has 2 chambers சொல்கிறாங்க. அந்த சேம்பர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது? அந்த சேம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போலன் சாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அதை போலன் சாக்ஸ்ன்னு சொல்கிறோம்? சேம்பரை ஏன் போலன் சாக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃப்ரம் தட் சேம்பர். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? போலன் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் போலன்ஸ், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? தீஸ் ஆர் போலன் சாக்ஸ். அண்ட் இது என்னாகும்? இங்கேருந்து தான் போலன் கிரெயின்ஸ் வெளியே வரும். ஓகே, ஃபார்ம் ஆகி வெளியே வரும். ஸோ த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் போலன் சாக்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் MCQs. So pollen grains எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? pollen sacs, that is the chambers. Okay. A sterile stamen is called as staminode. இதுவும் ஒரு potent MCQ. Sterile stamen is called as staminode. அப்புறம் என்ன அர்த்தம்? யூஸ்வலாக stamen எதுக்கு இருக்குது? pollen grains ப்ரொடியூஸ் பண்ணி எஸ் ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்காக இருக்குது, ரைட்? பட் சில ஸ்டேமன்ஸ் என்ன ஆகும்னா pollen grains ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணாது, அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணாது, வயபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேமன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டேமினோட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் கால் ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா என்ன அர்த்தம்? ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாததுனால அதை நம்ம என்னென்னு கூப்பிட்றோம்? ஸ்டாமினோட்ஸ்னு கூப்பிட்றோம். ஓகே. ஸோ ஸ்டேமன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மே பி யுனைடெட் வித் அதர் மெம்பர்ஸ் சச் as petals or among themselves. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகலாம்?
ஸ்டேமன்ஸ் கூடயே அட்டாச் ஆகிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டேமன்ஸ் பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகலாம். சில இதில் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, when stamens are attached to the petals, இப்போ petals கூட அட்டாச் ஆகுது, then they are epipetalous. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், epipetalous. ஸோ epipetalous அப்படின்னா stamen plus petals, அதுதான் என்னது epipetalous. அதே epiphyllous அப்படின்னா stamens பீரியாந்த் கூட அட்டாச் ஆகும். ஓகே, அப்போ பீரியாந்த்னா என்ன? ஸோ இங்கே பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ யூ நோ பெட்டல்ஸ்னா என்னன்னு, கரெக்டாக? அப்போ பீரியாந்த்னா என்ன? சில ஃப்ளவர்ஸில், ஓகே, நம்ம பார்க்குற ஃப்ளவர்ஸில் செப்பல்ஸும் இருக்கும் பெட்டல்ஸும் இருக்கும், கரெக்ட்? பட் சில ஃப்ளவர்ஸில் செப்பல்ஸ் பெட்டல்ஸ்னு செப்பரேட்டாக இருக்காது, ஒரே ஒரு பெட்டல் மாதிரி மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். செப்பல்ஸுங்கிற ஒரு செப்பரேட்டாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா அதை நான் செப்பல்ஸ்ன்னு சொல்லணுமா இல்லை பெட்டல்ஸ்ன்னு சொல்லணுமா? தெரியாது, ரைட்? ஏன்னா ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஒரே ஆள் தான் இருக்கும். அந்த ஒரு ஆள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பீரியாந்த்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஒரு ஆளை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பீரியாந்த். ஸோ ஸ்டேமன் ப்ளஸ் பீரியாந்த் தான் என்னது? எபிஃபில்லஸ். ஸோ எபிஃபில்லஸ் when attached to the perianth as in the flower of lily. ஸோ எபிஃபில்லஸ்க்கு எக்ஸாம்பிள் lily. ஓகே, ஸோ எபிபெட்டாலஸ்க்கு எக்ஸாம்பிள், yes, very good, it is brinjal. Okay, next. So இது epipetalous because இது யாரு? இதுதான் ஸ்டேமன், அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது. இது ஃபிலமெண்ட் எங்கே அட்டாச் ஆகிருக்கு? பெட்டல்ஸில். ஓகே, இதை நான் க்ராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது செப்பல்ஸ், am I right? இந்த violet கலர் ஆர் பிங்க் கலர் வாட் எவர் இட் இஸ், அது பெட்டல்ஸ். ஸோ இது எங்கே அட்டாச் ஆகுது பாருங்கள்? பெட்டலோட பேஸில் அட்டாச் ஆகி தான் என்ன வருது? நம்மளோட ஆந்தர் டெவலப் ஆகுது, ரைட்? ஸ்டேமன் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதோட பெட்டல்ஸோட பேஸ் இங்கே வரைக்கும் இருக்குது அண்ட் பெட்டல்ஸ்லேருந்து அட்டாச் ஆகிருக்கு. தென் ஸோ திஸ் இஸ் epipetalous. ஓகே, ஸோ the stamens in a flower may either remain free or may be united in varying degrees. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்ட்ரோஷியம் பார்த்தோம். அண்ட் ஆண்ட்ரோஷியத்தில் யார் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரோஷியம் என்ன பண்ணலாம்? ஐ மீன் இண்டிவிஜுவல் மெம்பர் ஆஃப் ஆண்ட்ரோஷியம் இஸ் ஸ்டேமன். ஸ்டேமன் வந்து பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகலாம், அப்படி இல்லைனா செப்பல்ஸ் கூட அட்டாச் ஆகலாம். பட் செப்பல்ஸ் கூட அட்டாச் ஆகிறது நம்ம பார்க்கல. ஸோ பீரியாந்த் கூட அட்டாச் ஆகிறது நம்ம பார்த்தோம், கரெக்ட்? பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகிறது, பீரியாந்த் கூட அட்டாச் ஆகிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போது பிட்வீன் தி ஸ்டேமன்ஸ்குள்ளே எப்படி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தே கேன் ரிமைன் ஃப்ரீ, தனித்தனியாக இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம், ரைட்? ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிஆண்ட்ரஸ். பாலிபெட்டாலஸ், பாலிசெஃபாலஸ் பார்த்தோமா? அதே மாதிரி இது பாலிஆண்ட்ரஸ். ஸோ தனித்தனியாக இருக்கும். ஓகே, ஆர் மேபி யுனைடெட் இன் வேரியிங் டிகிரிஸ், மேபி யுனைட்டடாக கூட இருக்கலாம். ஓகே, த ஸ்டேமன்ஸ் மேபி யுனைடெட் இன் டூ, எப்படியெல்லாம் யுனைட்டடாக இருக்கலாம்? ஒன் பண்டில். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோனோ அடல்ஃபஸ். ஒரே பண்டில் இருந்தால் அதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ். ஸோ மோனோ அடல்ஃபஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரே பேஸ் இருக்கும், அந்த ஒரே பேஸில் இருந்தால் என்னாகும்? எல்லா ஸ்டேமன்ஸும் வரும், அது மோனோ அடல்ஃபஸ். நெக்ஸ்ட்டு எதில் இருக்குது மோனோ அடல்ஃபஸ்? ஆஸ் இன் சைனா ரோஸ், ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பண்டில் ஒன்றா ஒரு பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் அண்ட் இன்னொரு பண்டில் இன்னொரு பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு பண்டிலாக தனித்தனியாக தெரியும், அப்போ அது டயடல்ஃபஸ். ஸோ டயடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் பி. ஓகே, சரி, அப்படி ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, ரெண்டுக்கு மேலே இருக்குது. ஓகே, மோர் தேன் 2 இருக்குது பண்டில்ஸ். அப்போனா அப்போ அது என்னவாக இருக்கும்? பாலிஅடல்ஃபஸ். பாலிஅடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பாலிஅடல்ஃபஸ் வேறு, பாலிஆண்ட்ரஸ் வேறு. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஓகே, பாலிஅடல்ஃபஸ் வேறு, பாலிஆண்ட்ரஸ் வேறு. பாலிஆண்ட்ரஸ்க்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ். ஸோ திஸ் இஸ் மோனோஅடல்ஃபஸ். ஏன் இதை நம்ம மோனோஅடல்ஃபஸ் சொல்கிறோன்னா, இதோட பேஸ் ஒன்று தான், இதுலேருந்து தான் அப்படியே ஃபுல்லாக டெவலப் ஆகி வந்திருக்கு எல்லாமே. am I right? ஸோ திஸ் இஸ் மோனோஅடல்ஃபஸ். இது டயடல்ஃபஸ். இங்கே பேஸ்லேயே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, இது ஒரு இடத்துலேருந்து பேஸில் வருது, இது இன்னொரு இடத்துல பேஸ்லேருந்து வருது இந்த பண்டில். am I right? ஸோ திஸ் இஸ் டயடல்ஃபஸ். இது இன்னொரு எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்டில். இதில் எப்படி இருக்கும்னா 9 ஸ்டேமஸ் ஒன்றா ஒரு இடத்துல அப்படியே பஞ்சாக டெவலப் ஆகும். ஓகே,
and ஒரு single stamen மட்டும் தனியா develop ஆகும். Whatever it is, பார்க்க ரெண்டு தனியா இருக்கா? So this is yes, diadelphous. Next polyadelphous. So இங்க பாருங்களேன், இது diagrammatic representation for polyadelphous. இதுல இது ஒரு base, இது இன்னொரு base, இது இன்னொன்னு, இது இன்னொரு base. So separate basesல இருந்து என்ன வருது? Separate bunch stamens வருது. So this is polyadelphous. So இங்க பாருங்க, example 1, 2, 3, 4 and 5, more than 2. So this is polyadelphous. Okay. So இதுதான் exam. Monoadelphous-க்கு base ஒண்ணா தான் இருக்கும், அதுல இருந்து நிறைய stamens வரும். Diadelphous-க்கு இது ஒரு base and இது ஒரு base, ரெண்டு தனித்தனி baseல இருக்கும். அதே polyadelphous-க்கு base தனித்தனியாவே நிறைய base இருக்கும், அதுல இருந்து stamens வரும். Okay. So there may be a variation in the length of filaments within the flower as in salvia and mustard. So mustardலயும் salviaலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிற ஸ்டேமன்ஸோட லென்த் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேமன். ஓகே, இங்கேயும் ஒரு ஸ்டேமன் இருக்கு அண்ட் இதுவும் ஸ்டேமன். கேன் யூ see this? ஸோ இதில் இருக்க இந்த 4 ஸ்டேமனும் எப்படி இருக்கு? லென்த்தாக இருக்கு. am I right? இங்கே இருக்க ஸ்டேமன் குட்டியாக இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் salvia and mustard. Okay. Next we are going to see about gynoecium. So gynoecium is the female reproductive part. Androecium ங்கிறது male reproductive part. So androeciumல என்னலாம் பார்த்தோம்? stamen இருக்கு, anther இருக்கு. antheroட ஸ்ட்ரக்சர் பத்தி பாத்தீங்க. அதுக்கப்புறம் polyandrous, அதுக்கப்புறம் monodelphous, diadelphous, polyadelphous, then different length. இதெல்லாம் தான் androeciumல பார்த்தோம், ரைட்? இப்போ நம்ம gynoecium பார்க்க போறோம். gynoeciumங்கிறது என்னது? It is an female reproductive part of the flower and is made up of one or more carpels. ஒரு carpel அப்படிங்கிறது individual member of the gynoecium. Okay, அதுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? pistil. Okay, or more, made up of maybe one carpel இருக்கலாம், இல்லைனா more carpels இருக்கலாம். So the carpel consists of 3 parts. என்னென்ன? stigma, style and ovary. stamen என்ன இருந்துச்சு? anther and filament மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே 3, stigma, style and ovary. So இது anther, இது filament, கரெக்டா? நடுவுல ஒரு ஆள் இருக்கா இங்கே? So this is gynoecium. So இதை நான் அப்படியே எடுத்து இங்கே போட்டு ஜூம் பண்ணால் எப்படி இருக்கும் பார்ப்போமா? So this is stigma. இங்கே தான் யார் வந்து உட்காருவா? pollen grain வந்து உட்காரும். So pollen grain ரிசீவ் பண்ணக்கூடியது யார்? stigma. அதுக்கப்புறம் அந்த pollen grain நேராக pollen டியூபாக வளரக்கூடிய இடம் தான் யார்? ஸ்டைல். அண்ட் அங்கே உள்ளே இருக்கிற கெமீட் ஃபுல்லாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓவரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஓவரிக்குள்ளே தான் யார் இருப்பா? ஓவியூல் இருக்கும். ஸோ ஓவியூல் தான் ஃபியூச்சரில் ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்னவா மாறும்? சீடாக மாறும். ஓவரி என்னவா மாறும்? ஃப்ரூட்டாக மாறும். எஸ், வெரி குட். ஸோ ஓவரி இஸ் த என்லார்ஜ்டு பேசல் பார்ட். ஸோ ஓவரிங்கிறது என்னது? கீழே என்லார்ஜாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பேசல் பார்ட் தான் ஓவரி. ஸோ ஆன் விச் லைஸ் தி elongated tube style. அதுக்கு மேலே தான் ஸ்டைலுங்கிற டியூப் இருக்குது. த ஸ்டைல் கனெக்ட்ஸ் தி ஓவரி டு தி ஸ்டிக்மா, ரைட்? த ஸ்டிக்மா இஸ் யூஸ்வலி அட் தி டிப் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் இட் இஸ் த ரெசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் pollen grain. ஸோ pollen grainோட ரெசப்டிவ் சர்ஃபேஸ் யார்? மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்மா. So each ovary bears one or more ovules attached to a flattened cushion like placenta, right? So என்ன இருக்கும்னா இது அந்த கீழே பல்ஜாக இருந்துச்சுல, அதை கட் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நான் காமிச்சிருக்கேன். கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா one or more ovules attached to the flattened cushion like placenta அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ திஸ் இஸ் ஓவரி. இதெல்லாம் யாரு? ஓவியூல்ஸ். இது எங்கே அட்டாச் ஆயிருக்கு? ஓவரி கூட தான் அட்டாச் ஆயிருக்கு, பட் த்ரூ ஏ சாஃப்ட் டிஷ்யூஸ் கால்ட் பிளாசண்டா. ஓகே, ஸோ ஓவரியை கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டோட பேர் தான் லோக்யூல். ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட் இஸ் லோக்யூல். அந்த லோக்யூலுக்குள்ள நிறைய சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் வில் அட்டாச் டு த ஓவரி த்ரூ பிளாசண்டா. ஓகே, ஸோ வென் மோர் தென் ஒன் கார்பல் இஸ் present, they may be free or they may be free, so called as அப்போகார்பஸ். அதில் பார்த்த மாதிரியே தான் ஆண்ட்ரோஷியத்துலேயும் ஸ்டேமன்ஸ் தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம், ரைட்?
இங்கேயும் அதே தான். ஸோ இது தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம். ஸோ தனித்தனியாக கார்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் அப்போ கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் ரோஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஓவரி பார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஓவியூவில் தான் எனக்கு சீடு வரும். ஆம் ஐ ரைட்? அப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு கார்பலே தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். மொத்தமாகவே தனித்தனியாக கார்பல் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஓவரி எப்படி இருக்கும்? சுற்றி சுற்றி இருக்கும். ஸோ சீடு எங்கே ஃபார்ம் ஆகும்? ஒரு ஓவரிக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு தனித்தனியாக இருக்கும் ஃப்ரூட்டு, உள்ளே வந்து சீடு, ஆனால் எல்லாமே ஒரே இதில் பஞ்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸோட சீடு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் லோட்டஸோட சீடு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இது ஒரு சீட் ஃபார்ம் ஆகிற இடம். இங்கே ஒரு சீடு, இங்கே ஒரு சீடெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே இதில் ஃப்ளவரில் தான் இருக்குது, பட் தனித்தனியாக இருக்குது உள்ளேயே. கரெக்டாக? இது அப்படியே ஃபியூஸ் ஆகலை. ஸோ நிறைய சீட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு தனி கார்பல்லாக இருந்திருக்கும், இது தனியாக கார்பல், இது தனியாக கார்பல்ஸ். தென் ஸோ இது தனித்தனியாக இருக்குது, ஃபியூஸ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் அப்போகார்பஸ். தே ஆர் டேர்ம்டு சின்கார்பஸ் வென் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு ஆஸ் இன் மஸ்டர்ட். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆயிடுது. ஓகே, கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக சீடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல எப்படி இருந்துச்சு? சேம்பராக இருந்துச்சு, ஒரு சேம்பரில் சீடு ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக? ஸோ இங்கே தே ஆர் டேர்ம்டு அஸ் சின்கார்பஸ் வென் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. ஸோ கார்பல்ஸ் ஃபுல்லாக ஃபியூஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக கார்பல்ஸ் அப்படியே ஃபியூஸ் ஆயிருக்கு ஆஸ் இன் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக ஃபியூஸ் ஆயிருக்கு பாருங்கள் மஸ்டர்டில். ரைட்? இதெல்லாம் யார் இந்த பக்கத்தில்? anthers. Very good. So after fertilization the ovules develops into seeds and the ovary matures into fruits. So அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஸோ இது ஓவரி, அந்த ஓவரி என்னவா மாறுது? இந்த ஸோ இது ஓவரி, இது ஓவரி, இந்த ஓவரி என்னவா மாறுதுன்னு பாருங்கள். எஸ், ஃப்ரூட்டாக மாறுது. கரெக்டாக? இனி உள்ளே இருக்கிறது ஓவியூல்ஸ், அந்த ஓவியூல்ஸ் எல்லாம் என்னவா மாறும்? சீட்ஸாக மாறும் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு சீட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? எஸ், ஸ்டெம் பார்த்தாச்சு, ரூட் பார்த்தாச்சு, லீஃபு, எஸ், இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நெக்ஸ்ட் சீட்ஸ். ஓகே, சரி, சீட்ஸுங்கிறது என்னது? சீட்ஸ் இஸ் நத்திங் பட் ஓவியூல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ சீட்ஸுங்கிறது ஓவியூல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்னவா டெவலப் ஆகும்? இட் வில் டெவலப் இன் டு தி சீட்ஸ். கரெக்டாக? அப்போ ஃப்ரூட்டாக யார் டெவலப் ஆகுறான்னு பார்த்தோம். எஸ் எஸ், வெரி குட், ஓவரிஸ். ரைட்? ஸோ ஸோ ஓவரி என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். am I right? அண்ட் ஓவியூல் என்னவா கன்வெர்ட் ஆகும்? சீடாக கன்வெர்ட் ஆகும். இதை எங்கே மார்க் பண்ணி எழுதி வைங்க, பிகாஸ் இட் இஸ் அ பொட்டன்ட் MCQ. ஓகே, நெக்ஸ்ட், சீட் இஸ் மேட் அப் ஆஃப் சீடு கோட் அண்ட் அண்ட் எம்ப்ரியோ. ஸோ சீட் அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டு பார்ட், ஒன்று சீடு கோட் இருக்கும், இன்னொன்று உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ இருக்கும். ஓகே, ஸோ த எம்ப்ரியோ இஸ் மேட் அப் ஆஃப், இப்போ எம்ப்ரியோ எதை வச்சு மேட் அப் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ த எம்ப்ரியோ இஸ் மேட் அப் ஆஃப் radical, embryonal axis and one as in wheat and maize or two cotyledons as in gram and pea. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சீடு இருக்குது. கரெக்டாக? ஸோ சீடில் ரெண்டு பார்ட் சொன்னோம். நம்ம ரைட்? என்னென்ன பார்ட் சொன்னோம்? ஒன்று சீடு கோட்டு, ஸோ வெளியே இருக்கிற கவரிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ரியோ. ஓகே, உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோவோட பார்ட்ஸ் தான் என்னென்ன மெயினாக? எஸ், ஒன்று ரேடிக்கல், இது ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு எஸ் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ், தென் cotyledon, and one more is there plumule. Okay, R for R, this radical will get converted into என்னவா மாறும் ஃபியூச்சரில்? ரூட் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, plumule என்னவா கன்வெர்ட் ஆகும்? வெரி குட், கன்வெர்டட் இன்டு ஷூட் சிஸ்டம். எம்ப்ரியானல் ஆக்சிஸ் இருக்கும், அது இல்லாமல் காட்லிடன் இருக்கும். காட்லிடனில் யூ வில் ஹாவ் டூ வெரைட்டிஸ். ஓகே, மோனோகாட்லிடன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
மோனோகாட் சொல்கிறோமா? ஸோ தட் இஸ் மோனோகாட்லிடன். ஒரே ஒரு காட்லிடன் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் டைகாட் இருக்குது. டைகாட்னா 2 காட்லிடன் இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர ஸ்லைட்ஸில் கிளியராக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு ஓவரால் வியூ. ஸோ ஓவரால் வியூவை பொறுத்த வரைக்கும் சீடு இருக்குது. சீடு அப்படிங்கிறது ஓவியூல் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல் வில் கெட் கன்வெர்டட் இன்டு சீட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸில் இருக்கிற 2 பார்ட்ஸ் என்னென்ன? சீட் கோட் அண்ட் எம்ப்ரியோ இருக்குது. எம்ப்ரியோவில் இருக்கிற பார்ட்ஸ் ரேடிக்கல், ப்ளூமியூல், எம்ப்ரியானல் ஆக்சிஸ், காட்லிடன்ஸ். ஓகே, ஸோ இதில் மோனோகாட்டிக் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மோனோகாட்டிக் எக்ஸாம்பிள் இஸ் எஸ் wheat, maize. டைகாட்டிக் எக்ஸாம்பிள் gram and pea இருக்கா? ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பொட்டன்ட் MCQs. ஸோ எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த அவுட்டர்மோஸ்ட் கவரிங் ஆஃப் சீட் இஸ் சீட் கோட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வெளியே அவுட்டர்மோஸ்ட் கவரிங் தான் என்னன்னு சொன்னோம்? சீட் கோட்டுன்னு சொன்னோம். இந்த சீட் கோட்டுக்கு 2 லேயர்ஸ் இருக்குது. ஓகே, அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர். ஸோ அவுட்டர் லேயர் இஸ் கால்ட் அஸ் டெஸ்டா and inner layer is called as tegmen. So outer layer testa and inner layer tegmen. அது இல்லாமல் ஹைலம்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்கார் யாருன்னா இந்த சீடு பிளாசண்டா கூட அட்டாச் ஆகி ஓவியூலில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இந்த சீடும் ஓவரியும், சாரி நாட் ஓவியூல் பட் ஓவரி. ஸோ ஓவரியோட வால் இருக்கும், பிளசண்டா இருக்கும், அண்ட் இங்கே தான் யார் அட்டாச் ஆகிருப்பா? நம்ம ஓவியூல் அட்டாச் ஆகிருக்கும். ரைட்? இந்த ஓவியூல் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது? சீடாக கன்வெர்ட் ஆகுது. ஆமாம், ரைட்? ஸோ இந்த இடம், இந்த பிளசண்டா வந்து அட்டாச் ஆகிற இந்த இடம் எப்படி இருக்கும்னா ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சீடில். ஓகே, அந்த இடத்தோட பேர் தான் ஹைலம். The hilum is the scar on the seed coat through which the developing seeds were attached to the fruits. So developing seeds fruit கூட அட்டாச் ஆகிருக்குது. அப்போ ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஓவியூலும் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இது டைகாட்லிடன். ஏன்னா 2 காட்லிடன் இருக்குது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் டைகாட் சீட். ஸோ இது மேலே இருக்கிறது ப்ளூமியூல். இது என்னவா டெவலப் ஆக போகுது? ஷூட் சிஸ்டமாக டெவலப் ஆக போகுது. திஸ் இஸ் ரேடிக்கல். இது என்னவா டெவலப் ஆக போகுது? ரூட் சிஸ்டமாக டெவலப் ஆக போகுது. எஸ், ஸோ இது மொத்தமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எம்ப்ரியானல் ஆக்சிஸ். ஸோ ப்ளூமியூல், ரேடிக்கல், எம்ப்ரியானல் ஆக்சிஸ் அண்ட் 2 காட்லிடன்ஸ். ரைட்? இதில் ப்ளூமியூலுக்கும் இந்த காட்லிடனோட அட்டாச் ஆகிருக்கல எம்ப்ரியானல் ஆக்சிஸ், இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் எப்பிகாட்டைல். காட்லிடனுக்கும் மேலே இருக்கிறனால. ஸோ திஸ் இஸ் எப்பிகாட்டைல் ரீஜியன். அதே வந்து அட்டாச்மெண்ட் காட்லிடன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கிற எம்ப்ரியானல் ஆக்சிஸோட ஏரியாவுக்கும் ரேடிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ காட்லிடனுக்கும் கீழே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போகாட்டைல் ரீஜியன். ஓகே, so above the hilum is a small pore called micropyle. so hilum பார்த்தோம் சொன்னோமா? ஹைலம் மேலே ஸ்கார் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஓட்டை எதுக்காகனா அந்த ஓட்டை பேர் தான் மைக்ரோபைல். ஆனால் எதுக்கு அந்த ஓட்டை இருக்குன்னா சீடு வளரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மண்ணில் சீடை போட்டு புதைச்சிட்டு தண்ணி ஊற்றுவோமா? எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்? அந்த தண்ணி சீடுக்குள்ளே அப்சர்வ் ஆகி தான் என்ன டெவலப் ஆகும்? எஸ், மேலே ப்ளூமியூல் வளர்ந்து வரும். ரைட்? ஸோ அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிறதுக்காக இருக்கிற ஹோல் தான் என்னது? Micropyle. So within the seed coat is an embryo consisting of embryonal axis and 2 cotyledons. So seed இருக்கு, seed coatக்கு வெளியே ஹைலம் இருக்கு, மைக்ரோபைல் இருக்கு. இப்போ seed coat நம்ம எடுத்துட்டோம். seed coatல 2 இருக்கும், outer testa and inner tegmen. ஸோ அதை ஃபுல்லாக பிச்சு எடுத்தாச்சு. இப்போ உள்ள யார் இருப்பா? நமக்கு embryonal axis இருக்கும் and cotyledons இருக்கும். ரைட்? ஸோ the cotyledons are often fleshy and full of reserve food materials. ஸோ எப்படி இருக்கும் cotyledon? ஃப்ளஷியாக இருக்கும், ஃபுல்லாக ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கும். யாருக்காக? வளர்ந்து வர எம்ப்ரியோக்காக. ஓகே, அட் த 2 ends ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ஆர் பிரசன்ட் தி ரேடிக்கல் அண்ட் தி ப்ளூமியூல். ஸோ இதுதான் ஹைலம். இந்த ஸ்கார் இது ஹைலம். இது பக்கத்தில் சின்ன ஓட்டை இருக்கும், அதுதான் என்னது? மைக்ரோபைல். அடுத்தது இந்த பக்கம் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 காட்லிடன் இருக்குது. அப்போனா இது என்னது? திஸ் இஸ் டைகாட். ஸோ இதில் 2 காட்லிடன் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது எண்டோஸ்பர்ம். இதுதான் யார்? நம்மளோட எம்ப்ரியானல் ஆக்சிஸ். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகுதோ, லீஃப் எங்கே வருதோ அது எஸ் ப்ளூமியூல். அண்ட் ப்ளூமியூலுக்கும் காட்லிடன் அட்டாச் ஆகிருக்கிற ஏரியாவுக்கும் இருக்கிறது பேர் எபிகாட்டைல் ரீஜன். வெரி குட். அண்ட் கீழே இருக்கிறது ரூட்டாக டெவலப் ஆக போகிறது ரேடிக்கல். அண்ட் ரேடிக்கலுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜியன் இஸ் ஹைப்போகாட்டைல். ஓகே,
In some seeds such as castor, the endosperm formed as a result of double fertilization is a food storing tissue and called as endospermic seeds. அப்பனா என்ன அர்த்தம்னா double fertilization ஓட எண்டில் endosperms form ஆகும். ஸோ அந்த endosperm சீடு டெவலப் ஆகும்போது அந்த எம்ப்ரியோ என்ன பண்ணுவோம், சீடுக்குள்ளே எம்ப்ரியோ இருக்கா, ஸோ அந்த எம்ப்ரியோ வளர வளர அந்த எண்டோஸ்பெர்மை தான் என்ன பண்ணும், நியூட்ரிஷன் எண்டோஸ்பெர்ம்லேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ எண்டோஸ்பெர்மை எடுத்துக்கிட்டு தான் வளரும். வளர்ந்ததுக்கப்புறமும் சீடாக இருக்கும்போதும் எண்டோஸ்பெர்ம் இருக்கும் அப்படின்னா அந்த சீடு பேர் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஸோ எண்டோஸ்பெர்மை முழுசாக அந்த எம்ப்ரியோ யூஸ் பண்ணல. ஸோ கொஞ்சம் எண்டோஸ்பெர்ம் எங்கே இருக்குது, சீட்ஸில் இருக்குது, ரைட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யார், கேஸ்டர் கேட்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ. ஓகே, ஸோ எண்டோஸ்பெர்மிக் சீட் எக்ஸாம்பிள் கேஸ்டர். ஸோ இது யார், கேஸ்டர், தமிழில் ஆமணக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது. Next, in plants such as bean, gram and pea. Bean, gram and pea, the endosperm is not present. Endosperm illa mature ஆகும்போது. Such seeds are called as non-endospermic seeds, right? So mature ஆகும்போது என்ன பண்ணும் இந்த embryo, அந்த endosperms ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிட்டு தான் டெவலப் ஆகிருக்கும். அதனால் அந்த சீடில் என்ன இருக்காது, endosperm இருக்காது. So that type of seeds are called as non-endospermic seeds. அதுக்கு எக்ஸாம்பிள் bean, gram and pea. Okay, so இது bean, அது gram. So next, structure of monocotyledon seed. So monocotyledon பார்க்க எப்படி, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே டைகாட் பார்த்தோம் கரெக்டாக. 2 cotyledon இருந்துச்சு, plumule, radical, நடுவில் epicotyl and hypocotyl. இப்போ நம்ம பார்க்க போகிறது monocotyledon. Generally, monocotyledon seeds are endospermic, but some, as in orchids, are non-endospermic. This is very important line. ஏன் இது இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ அப்படின்னா, சில மோனோகாட்லிடன் சீட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்லிடன் என்னவா இருக்கும், எண்டோஸ்பெர்மிக்காக தான் இருக்கும். பட் சிலது மட்டும்தான் எப்படி இருக்குது, நான் எண்டோஸ்பெர்மிக்காக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். ஆர்கிட்ஸோட சீட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் தே ஆர் நான் எண்டோஸ்பெர்மிக். ஸோ இது மெய்ஸோடது. மெய்ஸ் மோனோகாட்லிடன் கரெக்டாக. ஸோ மோனோகாட்லிடன் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும், எண்டோஸ்பெர்மிக்காக இருக்கும். ஸோ எண்டோஸ்பெர்ம் இருக்குது, ரைட். ஆனால் ஆர்கிட் என்ன சொன்னோம் நாம, எக்ஸப்ஷன். ஸோ அங்கே என்ன இருக்காது, எண்டோஸ்பெர்ம் இருக்காது. ஸோ நான் எண்டோஸ்பெர்மிக். ஸோ இது நான் எண்டோஸ்பெர்மிக் ஆர்கிட் சீட்ஸ். ஸோ அது ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது அண்ட் இது நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் இது வேறு வெரைட்டி, அதில் வேறு வெரைட்டி. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ் இருக்குது அண்ட் ஆர்கிட்ஸ் ஆர் non-endospermic. Okay, in the seeds of cereals such as maize, the seed coat is membranous and generally fused with fruit wall. So dicot la பார்க்குற மாதிரி உங்களால seed coat தனியாக எடுத்து பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்டாக இங்கே எப்படி இருக்கும், எஸ் உள்ள fruit wall ஓட ஃபியூஸ் ஆகிருக்கும். The endosperm is bulky and stores food. ஸோ cotyledon, ஸோ இதுதான் ஃப்ரூட் டிஷ்யூ மேலே, அது அப்படியே seed coat ஓட அப்படியே என்ன இருக்கும், ஃபியூஸ் ஆகிருக்கும். சீடு கோட் ஒரே லைன் இருக்கும், மேலே ஃப்ரூட் டிஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே ஃபியூஸ்டு ஆகிருக்கும். அண்ட் திஸ் தே ஹாவ் அ பல்கி எண்டோஸ்பெர்ம், ரைட். ஸோ உள்ளே தான் என்ன இருக்கும், காட்லிடன் இருக்கும், சிங்கிள் காட்லிடன் தான் இருக்கும். அண்ட் உள்ள எம்ப்ரியானல் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். The outer covering of endosperm separates the embryo by an proteinaceous layer called aileron layer. ஸோ எப்படி இருக்கும்னா, மேலே எண்டோஸ்பெர்ம் இருக்கும், கீழே எஸ் எம்ப்ரியானல் ஆக்சஸஸ் இருக்கும், எம்ப்ரியோ இருக்கும், எம்ப்ரியானல் ஆக்சஸோட சேர்த்து எம்ப்ரியோ இருக்கும் உள்ள. அண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். ஸோ தட் லேயர் இஸ் aileron layer. The embryo is small and situated in a groove at one end of the endosperm. This line is very important. எண்டோஸ்பெர்மோட ஒரு எண்டில் மட்டும், ஒரு எண்டில் என்ன இருக்கும், எம்ப்ரியோ இருக்கும். சி திஸ் இஸ் ஃபார் டைகாட். ஸோ டைகாட்டில் 2 காட்லிடன் இருக்குது கரெக்டாக, ஒரு எம்ப்ரியானல் ஆக்சஸ். அதே எண்டோஸ்பெர்ம்ஸில் இப்போ இங்கே இது மோனோகாட், இது மெய்ஸோடது. ஸோ எண்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பெரிய எண்டோஸ்பெர்ம் இருக்குது அண்ட் இங்கே தான் என்ன இருக்குது, எம்ப்ரியோ இருக்குது. அண்ட் எம்ப்ரியோலேயும் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள், plumule இருக்குது, radical இருக்குது. டைகாட்டில் பார்த்த மாதிரியே plumule என்னவா டெவலப் ஆக போகுது, ஷூட் சிஸ்டமாக. radical என்னவா டெவலப் ஆக போகுது, எஸ் ரூட் சிஸ்டமாக டெவலப் ஆக போகுது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது வெளியே இருக்கா. ஸோ plumule சுற்றி இருக்கிற ஷீல்டு பேர் கோலியோப்டைல். அதே ரேடிக்கல் சுற்றி இருக்கிற ஷீல்டு பேர் கோலியோரைசா.
இது எதுக்குன்னா அந்த பிளமியூலையும் ரேடிக்கலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக இருக்குது. ஓகே, ஸோ பிளமியூலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக இருக்கிறது கோலியோப்டைல், ரேடிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக இருக்கிறது கோலியோரைசா. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் அண்ட் ஷீல்டு ஷேப்டு காட்லிடன். ஸோ ஒரே ஒன்று லார்ஜாக ஷீல்டு ஷேப்பில் ஒரே காட்லிடன் தான் இருக்குது. அந்த காட்லிடனோட பேர் என்னன்னு கேட்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கியூட்டெல்லம். இட்ஸ் அன் MCQ, potent MCQ. And then short axis with a plumule and then radical. So ஒரு சின்ன axisல plumule இருக்கு, radical இருக்கு. The plumule and the radical are enclosed in a sheath which are called coleoptile and coleorhiza respectively. Okay. Next. So இவ்வளவுதான் நமக்கு seeds. So seed பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? monocot seed பார்த்தோம், dicot seed பார்த்தோம். seedக்கு மேலே coat இருக்கும் and உள்ள embryo இருக்கும் and endospermic seed, non-endospermic seed. endospermic seed க்கு example castor பார்த்தோம், non-endospermic seed க்கு example pea, gram எல்லாமே பார்த்தோம், right? and monocotyledons usually எப்படி இருக்கும்? endospermous இருக்கும், but சிலது exceptional non-endospermous இருக்கும். example orchid, there are hundreds of varieties of orchids are there, right? இனி நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா semi technical description of a typical flowering plant பார்க்க போறோம். அது என்னது? semi technical description of a typical flowering plant. எல்லா டைமும் எனக்கு அந்த ஃப்ளவரோட இதை எடுத்து காமிக்க முடியாதுல்ல. ஸோ நான் எழுதுனா கூட ஓகே இந்த ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு இமேஜின் பண்ணிக்க முடியும். என்னால் ஃபுல் டெக்னிக்கலாக என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியலனா கூட என்னால் எவ்வளோ தூரம் டிஸ்கிரைப் பண்ண முடியுதோ அதை வச்சு நான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், டயக்ராமாவோ இல்லை ஒரு ஃபார்முலாவாவோ. ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே இந்த ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும், நம்மளால் என்ன பண்ண முடியும்? இமேஜின் பண்ண முடியும். ஓகே, ஸோ த வேரியஸ் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு நிறையா நம்ம மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, கரெக்டாக? ஸோ தென்னை மரம்னா டாலாக இருக்குன்னு சொல்லுவோம், பிரான்ச்சஸ் இருக்காது சொல்லுவோம், கரெக்டாக? பேனியன் ட்ரீனா என்ன சொல்லுவோம்? பெருசாக இருக்குது பேனியன் ட்ரீ அண்ட் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, லீஃப் ஒரு ஷேப்பில் இருக்கும், ரைட்? அதே தான். ஸோ த டிஸ்கிரிப்ஷன் ஹேவ் டு பி ப்ரீஃப் இன் அ சிம்பிள் அண்ட் சயின்டிஃபிக் லாங்குவேஜ் அண்ட் ப்ரெசென்டட் இன் அ ப்ராப்பர் சீக்வன்ஸ். ஸோ இது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி சொல்லலாம். எனக்கு ஹார்ட் ஷேப்பில் தெரியுறது, இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பாக சொல்லலாம், ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னா ப்ரீஃபாக இருக்கணும் அண்டு சிம்பிளாகவும் இருக்கணும், சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், அண்ட் சயின்டிஃபிக் லாங்குவேஜாகவும் இருக்கணும் அண்ட் ப்ரெசென்டட் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸில் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ த பிளான்ட் இஸ் டிஸ்கிரைப்டு பிகினிங் வித் இட்ஸ் ஹேபிட். ஸோ பிளான்ட்டை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஸ்டார்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா ஹேபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஹேபிட்டேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு போவாங்க. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னால் என்னென்ன? எஸ், இந்த சாப்டரில் பார்த்த எல்லாமே வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் தென் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஓகே, இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃப்ளவர் பிளாட்ஸ். நெக்ஸ்ட், ஆஃப்டர் டிஸ்கிரைபிங் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் த ஃப்ளோரல் ஃபார்முலா ஆர் ப்ரெசென்டட். எல்லா பார்ட்ஸையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோரல் டயக்ராமும் ஃப்ளோரல் ஃபார்முலாவும் எழுதுவோம். ஓகே, அந்த ஃப்ளவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி. சரி, ஸோ த ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் ரெப்ரசன்டட் பை சம் சிம்பிள்ஸ். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலான்னு சொல்லிட்டோம், அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூஷன் இஸ் இண்டிகேட்டட் பை என்க்ளோசிங் த ஃபிகர் வித்தின் த ப்ராக்கெட். ஸோ யூஸ்வலாக அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போது ஃபியூஷன் இருக்குது, ஸோ பெட்டல்ஸ் ஆஃப் ஃபியூஸ்டு அப்படின்னா 5 பெட்டல்ஸ் இருக்குது, 5 பெட்டல்ஸுமே ஃபியூஸ்டு அப்படின்னா அதை நான் எப்படி எழுதுவேன்னா 5 அப்படின்னு போட்டு இந்த சிம்பிள் போடுவேன். ஓகே, அதே வந்து adhesion by a line drawn above the symbols of the floral parts. அப்படின்னா என்ன அர்த்தம்? adhesion அப்படின்னா between 2 whorls. ஸோ இப்போ androecium இருக்குது, androecium வந்து பெட்டல்ஸ் கூட யுனைட் ஆகிருக்கு. ஓகே, அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன்? மேலே இந்த மாதிரி போடுவேன். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? லைன் ட்ரான் above the symbolsன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிம்பிள்ஸை பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ பிஆர் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தால் அதுக்கு பேர் பிராக்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே பிராக்ட் இல்லைன்னா எப்ராக்டேட், இபிஆர்னு எழுதுவோம். ஓகே, ஸோ அதை நாம் இபிஆர்னு எழுதுவோம். அடுத்தது கேலிக்ஸ். கேலிக்ஸ்க்கு சி கிடையாது, கே. ஓகே, இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கேலிக்ஸ்க்கு கே. அண்டு கொரோலாக்கு தான் என்னது? சி. ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஃபார் பீரியாந்த். ஸோ கேலிக்ஸும் இல்லை, கொரோலாவும் இல்லை, ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், டெப்பல்ஸ். அதோட இன்னொரு பேர் தான் என்னது? பீரியாந்த். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஷியத்துக்கு
A. Okay. Then gynoecium, S, G. And superior ovary அப்படின்னா gynoeciumங்கிற G எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு கோடு போடுவோம். So that gynoeciumங்கிறது ovary தானே மெயினா. ஸோ ஓவரி மேலே இருக்குது, பாக்கி பார்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சுப்பீரியர் ஓவரிக்கு கீழே நம்ம ஒரு அண்டர்லைன் கொடுக்குறோம். ஓகே. இன்ஃபீரியர் ஓவரினா மேலே ஒரு பார் மாதிரி போடுவோம். அப்போனா என்ன அர்த்தம்? ஓவரி கீழே இருக்குது, பாக்கி பார்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் யாருக்கு? மேல் ஃப்ளவராக இருந்தால். ஸோ நீங்கள் எடுத்த ஃப்ளவரில் மேல் மட்டும்தான் இருக்குது, இட்ஸ் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னா மேல் சிம்பிள் போடுவீங்க. அதே ஃபீமேல் ஃப்ளவராக இருந்தால் ஃபீமேல் சிம்பிள். நெக்ஸ்ட் பைசெக்ஷுவலாக இருந்தால் ரெண்டுமே சேர்த்து போடுவீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவராக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு. நெக்ஸ்ட் ஜைகோமார்பிக்கு பர்சன்டேஜ் மாதிரி சிம்பிள் போடுவீங்க. அண்ட் ஃபியூஷனுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 5 பெட்டல்ஸ் ஃபியூஸ்டுனா 5 போட்டு உள்ள ப்ராக்கெட் போடணும். அட்ஹெஷனுக்கு சிம்பிளுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அட்ஹெஷன் போடணும். ஸோ இப்போ பெட்டல்ஸும் அண்ட் கைனேஷியமும் வந்து பெட்டல்ஸும் ஆண்ட்ரோஷியமும். ஓகே. பெட்டல்ஸும் ஆண்ட்ரோஷியமும் அட்ஹெஷன் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சிம்பிள் போடுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், 5 செகண்ட்ஸ் டைம். ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ எப்படி இருக்கும்? பெட்டல்ஸ் அப்படின்னா யாரு? கொரோலா. கொரோலானா இப்போ சிம்பிள் என்ன? சி. கரெக்டா? ஓகே. அப்புறம் அது கூட யார் அட்ஹெஷன் சொன்னோம்? ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம்னா அதோட சிம்பிள் ஏ. அப்போ அட்ஹெஷனுக்கு என்ன பண்ணும்? மேலே போடணும். ரைட்? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், the fusion is indicated by enclosing the figure within the bracket and adhesion by the line drawn above the symbols of the floral parts. So the floral diagram provides information about. This is a very potent MCQ. So floral diagramல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் பேசுறது ஃப்ளோரல் டயக்ராம் பற்றி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஃப்ளோரல் ஃபார்முலாவை பற்றி. ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது டயக்ராம். ஸோ ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்தோன்னே எனக்கு என்னெல்லாம் தெரியும்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவரை நான் கண்டுபிடிக்க முடியும். டெப்பல்ஸ் தான் இருக்கா, இல்லை பெட்டல்ஸ் இருக்கா, இல்லை செப்பல்ஸ் இருக்கா, பைசெக்ஷுவலா இல்லை யூனிசெக்ஷுவலாக நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் இருக்கான்னு பார்த்தா போதும். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். தேர் அரேஞ்ச்மெண்ட், அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்வேட் எஸ்டேஷனில் இருக்கா, இல்லை இம்ப்ரிகேட் எஸ்டேஷன்ஸில் இருக்கா, இல்லை 2+1 9+1 மாதிரி ஆண்ட்ரோஷியம் இருக்கா, பண்டில்ஸாக இருக்கா. ஸோ இதெல்லாமே என்னால் என்ன பண்ண முடியும்? எஸ், பார்த்தோன்னே அதை சொல்ல முடியும் டயக்ராம்லேருந்து. இந்த ரிலேஷன் தே ஹேவ் வித் அதர் அனதர் வேர்ல்ட்ஸ். ஸோ வேர்ல்ட்ஸ் கூட இருக்கிறதுல அந்த அனதர் வேர்ல்டு கூட என்ன ரிலேஷனில் இருக்குது, ஸோ ஃபியூஸ்டாக இருக்கா இல்லையா, அதெல்லாமே என்னால் டயக்ராம் பார்த்து சொல்ல முடியும். ஓகே. The position of the mother axis with respect to the flower is represented by a dot on the top of the floral diagram. அது யார் இந்த மதர் ஆக்சிஸ்? ஒரே ஒரு டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டாட் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருந்ததா அர்த்தம்? அந்த ஆக்சிஸ் தான் என்ன ஆக்சிஸ்? பூவோட காம்பு இருக்கிறது. ஓகே. இப்போ நான் ஒரு பூவை காம்பு வச்சு பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த சேம் ஆக்சிஸ் தான் எனக்கு மேலே ஒரு டாட் வைப்பாங்க. அதுதான் என்னது? மதர் ஆக்சிஸ். ஓகே. ஸோ calyx, corolla, androecium and gynoecium are drawn in successive whorls. ஸோ எப்படி வரைவாங்க அப்படின்னா வெளியே அவுட்டர் மோஸ்ட்ல யார் இருப்பா? எஸ், calyx. அதுக்கு அடுத்து உள்ள யார் இருப்பா? corolla. அடுத்தது androecium. உள்ளதான் யார் இருப்பா? gynoecium. நீங்கள் பூவை எடுத்து ஒரு ஒரு பெட்டலாக பிரித்தாலும் அப்படி தான் இருக்கும், சேம் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ரைட்? ஸோ பீங் த அவுட்டர் மோஸ்ட், ஸோ calyx தான் யார்? அவுட்டர் மோஸ்டில் இருக்கும். அண்ட் gynoecium being the center. So the floral formula also shows cohesion and adhesion with parts. So cohesion na within the same whorl, like androecium உள்ளேயே இருக்கிற attachments, fusions. அது cohesion. Adhesion na different whorls நடுவுல இருக்கிறது. Okay. And the floral diagram and floral formula is in represents the mustard plant. So mustard plantல floral diagramமும் floral formulaவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். It's a very potent MCQ. And mustard plant ஓட family கேட்பாங்க, that is Brassicaceae. It is also a very potent MCQ. Okay. So floral diagram. So இது mother axis. So outermost என்ன இருக்கு? calyx. So இது என்ன estimation? பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். Yes. எப்படி இருக்கு? It is an imbricate. ஆமாம் தானே? ரெண்டு வெளியே இருக்கு,
ஒன்று உள்ளே இருக்குது, மறுபடியும் ஃபுல்லாக வெளியே இருக்குது, ஃபுல்லாக உள்ளே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் இன் அ ட்விஸ்டட் ஃபேஷன் ஆர் எனி திங். கரெக்ட்? ஸோ இம்ப்ரிகேட். நெக்ஸ்ட்டு இது கொரோலா. கொரோலா எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் எண்டு வச்சுருந்தா டச் ஆகுது, ஃபியூஸ் ஆகலை. அப்போனா அது என்ன எஸ்டிவேஷனில் இருக்குது? வால்வேட் எஸ்டிவேஷன். வெரி குட். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம் எப்படி இருக்குது பாருங்கள், 4 இங்கே இருக்குது அண்ட் 2 இந்த சைடில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4+2 கண்டிஷனில் இருக்குது. 4 ஒரே இடத்துல ஒரே வேர்ல்டில் இருக்குது அண்ட் 2 இன்னொரு இடத்துல இருக்குது. கரெக்ட்? ஸோ 4+2 கண்டிஷன். அண்ட் நடுவில் இருக்கிறது கைனீஷியம். கைனீஷியம் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. 2 ஒரே இதில் உள்ளே இருக்குது. ரைட்? ஸோ இது ஃப்ளோரல் டயக்ராம் ஃபார் மஸ்டர்ட். ஸோ இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ என்னன்னு பார்ப்போமா? ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருந்தா அப்போ என்னன்னு சொன்னோம் நாம் அதை? எஸ், ஆக்டினோமார்பிக். வெரி குட். அப்போ இது எஸ், வெரி குட், பைசெக்சுவல். ரைட்? கேங்கிறது யாரு? கேலிக்ஸ். அப்போ கேலிக்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 என்டையர்லி உள்ள பட் ஃபியூஸ் ஆகலை, 2 என்டையர்லி வெளியே இருக்க ஃபியூஸ் ஆகலை. ரைட்? ஸோ 2+2 ப்ராக்கெட் போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு கரோலா 4 இருந்துச்சு, ஜஸ்ட் அவுட்டரில் டச் மட்டும்தான் ஆச்சு. ஏ 2+4. ஏன் 4+2ன்னு போடாமல் 2+4ன்னு போட்டிருக்கோம்? ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே பார்க்குறோம். ஓகே? ஸோ இதுதான் ஃபஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறேன்? இதில் 2 தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் 4 பார்த்துருக்கேன். ரைட்? ஸோ 2+4, அதில் 4 ஃபியூஸ் ஆகலை, தனித்தனியாக தான் இருந்துச்சு, அதனால் ப்ராக்கெட் போட முடியாது. நெக்ஸ்ட்டு கைனீஷியம். கைனீஷியில் 2 இருந்துச்சு, ஆனால் அது ஒரே இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ தே ஆர் ஃபியூஸ்டு. ஸோ ஃபியூஸ்ட் அண்ட் கீழே கோடு போட்டிருக்கோம். அப்புறம் என்ன அர்த்தம்? தட் இஸ் ஓவரி மேலே இருக்குது. ஸோ சுப்பீரியர் ஓவரி. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் we are going to see about Solanaceae family. ஓகேவா? ஸோ it is a large family commonly called as potato family. Okay? So Solanaceae commonly called as potato family. It is widely distributed in tropics, subtropic and even in temperate zones. Trophic regions எல்லாம் என்னது? ஸோ சீசனல் கிளைமேட்ஸ் இருக்கிறது. டெம்பரேட் ரீஜியன்ஸில் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே யார் இருப்பா? Solanaceae. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் பாதிக்கு மேலே யாராக இருக்கும்? Solanaceae ஃபேமிலியிருந்து தான் சாப்பிடுவீங்க. ரைட்? பொட்டேட்டோ Solanaceae, டொமேட்டோ Solanaceae, பிரிஞ்சால் Solanaceae, சில்லிஸ் Solanaceae அண்ட் நிறையா ஆர்னமெண்டல் பிளான்ஸ், கலரிங் பிளான்ஸ் எல்லாமே எங்கேருந்து தான் வருது? Solanaceae. ஓகே? ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? பிளான்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹெர்பு, ஷ்ரப்பு அண்ட் ரேர்லி ஸ்மால் ட்ரீஸ். ஆனால் மோஸ்ட்டாக யாராக தான் இருப்பா? ஹெர்பும் ஷ்ரப்ஸாகவும் இருக்கும். ஸோ ஸ்டெம் எப்படி இருக்கும்? ஸ்டெம் வந்து ஹெர்பேஷியஸ், ரேர்லியாக தான் உட்டியாக இருக்கும், ஏன்னா பெருசாக வந்து ட்ரீயாக கிடையாது. ஸோ ரேர்லி உட்டி. ஏரியல். ஏரியல்னா மண்ணுக்கு மேலே இருக்கும் அண்ட் எரெக்டாக இருக்கும், நேராக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்சஸ் இருக்கும். சாலிடாகவும் இருக்கலாம், ஹாலோவாக இருக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்டெம் இப்படி வெட்டி நம்ம உள்ளே பார்த்தோம்னா ஃபுல்லாக சாலிடாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உள்ள ஹாலோவாகவும் இருக்கலாம். ஓகே? தென் இட் இஸ் ஹேரி ஆர் கிளாபரஸ். ஹேரி அப்படின்னா ஸ்டெம் ஹேர்ஸ் இருக்கும், கிளாபரஸ் அப்படின்னா ஸ்டெம் ஹேர்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ. பொட்டேட்டோவில் இருக்கிறது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். இதை நோட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் டியூபரோசம். ஓகே? நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த மாதிரி சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், டியூபரோசம் அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ் நேம். ஓகே? ஸோ இது பொட்டேட்டோ அப்படிங்கிறது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மு. ரைட்? இதில் இன்னொரு எம்சிக்யூ எப்படி கேட்பாங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கேட்பாங்க. ஓகே? ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரூட் மாடிஃபிகேஷன். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் வர்றது பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் பொட்டன்ட் எம்சிக்யூ. ஓகே? நெக்ஸ்ட் லீவ்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்டர்னேட் லீவ்ஸாக இருக்கும். சிம்பிள் லீவ்ஸும் இருக்குது, காம்பவுண்ட் லீவ்ஸும் இருக்குது. பட் காம்பவுண்ட் லீவ்ஸுங்கிறது ரேராக இருக்கும். ஸோ ரேராக எப்படி இருக்கும்? பின்னேட்லி காம்பவுண்டாக இருக்கும். ஸோ அப்போ முக்கால்வாசி எப்படி இருக்கும்? நமக்கு சிம்பிள் லீவ்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்டிப்புலேட் அப்படின்னு அர்த்தம், ஸ்டிப்யூல்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வீனேஷன் எப்படி இருக்கும்? ரெட்டிகுலேட் வீனேஷன், பிகாஸ் டைகாட். அப்போ என்ன இருக்கும்? ரெட்டிகுலேட் வீனேஷன் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குன்னா சாலிட்ரியாக இருக்கும், இல்லைனா ஆக்சிலரியாக இருக்கும், இல்லைனா சைமோஸாக இருக்கும். சாலிட்ரினா ஒரு ஸ்டெம் வந்து நேராக மேலே ஒரு பட்டு வருது, ஆக்சிலரினா சைடில் பட்டு வருது. ஆர் சைமோஸ் ஆஸ் இன்
solanum. Cymose நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? சைமோஸ் அண்ட் ரெசிமோஸ். ஸோ ஆக்சிலரி தான் என்ன சொல்கிறாங்க, சைமோஸ்னு சொல்லலாம். ஏன்னா சைடில் தான் பட் வரும், சைடில் தான் ஃப்ளவர் வரும். ஓகே, ஸோ ஃப்ளவர் அப்படிங்கிறது பைசெக்ஷுவலாக இருக்கும், ஆக்டினோமார்ஃபிக்காக இருக்கும். ஸோ ஆக்டினோமார்ஃபிக்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் யூ கேன் கெட் 2 equal halves. நெக்ஸ்ட் கேலிக்ஸ் வந்து செப்பல்ஸ் 5. அப்போ நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலாவில் எப்படி எழுதுவோம், C5. யுனைடெட் அப்படின்னு அர்த்தம், யுனைட்டடாக இருக்கும், அப்போ அதை ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ பர்சிஸ்டன்ட் valvate estivation. ஸோ இது என்ன எஸ்டிவேஷனில் இருக்குது, valvate estivationல. ஸோ corolla எப்படி இருக்குன்னு பாருங்கள், petals 5 united valvate estivation. இதுவும் valvate தான், 5 petals இருக்கும், 5மே யுனைட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் androecium stamens 5 epipetalous. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேமன்ஸ் 5 இருக்குது, ஆனால் epipetalous அப்படின்னா ஸ்டேமன்ஸ் எதோட அட்டாச் ஆகிருக்கு, பெட்டல்ஸோட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த gynoecium bicarpellary அப்படின்னு அர்த்தம் 2 கார்பல்ஸ் இருக்குது, ஆப்ளிகேட்லி பிளேஸ்ட். அண்ட் சின்கார்பஸ்னா 2 கார்பஸும் ஃபியூஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓவரிஸ் சுப்பீரியர் ஓவரி, பைலோக்குலார் 2 லோக்யூல்ஸ் இருக்கும், பிளாசண்டா ஸ்வெல்லன் வித் மெனி ஓவியூல்ஸ். ஸோ மெயின்லி ஆக்சைல் பிளாசன்டேஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் என்னவா இருக்குது, பெரி ஆர் கேப்சியூல். சீட்ஸு நிறையா சீட்ஸ் இருக்கும், அண்ட் தே ஆர் எண்டோஸ்பெர்மஸ். ஓகே, அப்போ ஃப்ளோரல் ஃபார்முலா பார்ப்போமா. ஸோ ஆக்டினோமார்ஃபிக், பைசெக்ஷுவல், எஸ், கேலிக்ஸ் 5 ஃபியூஸ்டு, அதனால தான் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். கரோலாவும் 5 ஃபியூஸ்டு, ஆண்ட்ரோஷியம் 5 ஸ்டேமன்ஸ் 5 இருக்குது, பட் தே ஆர் எபிபெட்டாலஸ். ஸோ கொரோலா கூட எஸ் ஃபியூஸாக இருக்கும். அண்ட் கைனீஷியம் இஸ் சுப்பீரியர் ஓவரி, சின்கார்பஸ்ன்னு படித்தோம் கரெக்டாக. ஸோ 2 கார்பஸ் இருக்கும், 2மே ஃபியூஸ்டாக இருக்கும், ரைட்? வெரி குட். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு மெயினாக அதுதான், சோர்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. என்னென்ன, டொமேட்டோ, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, சில்லி, இதெல்லாமே இதில் வரும், சொல்லானம். நெக்ஸ்ட் ஸ்பைஸில் சில்லி. நெக்ஸ்ட் மெடிசனில் பலடோனா, அஸ்வகந்தா. இது நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, அஸ்வகந்தா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ரைட்? நெக்ஸ்ட் ஃபியூமிகேட்ரி, டபாக்கோ, இது ஸ்மோக்கிங்லலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, தட் ஒன். நெக்ஸ்ட் ஆர்னமெண்டல்ஸ், பெட்டூனியா. ஸோ இதோட நம்மளோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், எஸ், ரூட்டோட மாடிஃபிகேஷன், ரூட்டு என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெம், லீஃபில் என்னென்ன ஃபிலோடாக்சிஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். காம்பவுண்ட் லீஃப், சிம்பிள் லீஃப் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம். இன்ஃப்ளோரசன்ஸில் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சைமோஸில் இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவரோட ஒரு பார்ட்டும் பார்த்தோம். கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனீஷியம், ரைட்? அதுக்கப்புறம் பிளாசன்டேஷன், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்துருக்கோம், எஸ்டிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கோம், ஃப்ரூட்டோட பார்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் நம்ம 2 ட்ரூப் பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். ட்ரூப்பில் 2 ஃப்ரூட் பார்த்தோம், என்னென்ன, எஸ், கோகனட் அண்ட் மேங்கோ பார்த்துருக்கோம், ரைட்? அதுக்கப்புறம் சீட்ஸில் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ், நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ், மோனோகாட், டைகாட் சீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தது ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட்டாக சொலனேஷியா பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.